யான் நீயே 36. அன்று வீரன் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டான். இரவு சரியாக உறங்கிடக்கூட இல்லை அவன். பல மாதங்களுக்கு பின்னர், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின் மனைவியை நேரில் காண இருக்கின்றான். நெஞ்சமெல்லாம் அதீத துடிப்பில் தவித்தான். இந்த 2 வருடமும் அவனின் தங்கம் உடன் இல்லாது பெயருக்கு நடமாடிக்கொண்டிருந்தான். பயிற்சியில் அவளது கவனம் சிதறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். அன்று அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது அழுது அழுது சென்றவளை பிரிவுக்கு தானே பழக்கி இருந்தான். ஆரம்பத்தில் தினமும் பேசியவன் 2 நாட்களுக்கு ஒரு முறை, 4 நாட்களுக்கு ஒரு முறை, இறுதியில் வாரம் ஒரு முறை என தன் பேச்சினை குறைத்துக் கொண்டான். இரவு நேரங்களில் எத்தனை தவிப்பு எழும்பினாலும் அவளுக்கு அழைத்திட மாட்டான். காலை சரியாக 6 மணிக்கு எடுப்பவன் 10 நிமிடம் பேசி வைத்திடுவான். அந்த 10 நிமிடமும் அவளின் நலன் குறித்து மட்டுமே பேச்சு இருக்கும். முதல் வருடத்தில் அவளை பார்க்க இவன் சென்றிருக்க, கணவனை பார்த்ததும் அழுது தீர்த்தவள் உடன் வருகிறேன் என்று பிடித்த அடத்தில் அவளை பார்க்க செல்வதையே தவிர்த்து விட்டான். மீனால் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் வர முடியாதென சொல்லிவிட்டான். வீட்டு ஆட்களிடமும் அடிக்கடி அழைப்பு விடுத்து தொல்லை செய்திடக் கூடாதென கட்டளையாகவே சொல்லிவிட்டான். உனக்கு கஷ்டமாவே இல்லையான்னு லிங்கம் எப்போது கேட்டாலும் சிறு சிரிப்போடு நகர்ந்திடுவான் வீரன். ரொம்ப பண்ற மாமா நீ, அக்கா பாவம் என்ற அங்கை கூட வீரனிடம் அடிக்கடி புலம்புவாள். கண்டு கொள்ளவே மாட்டான். அவனின் தங்க பொண்ணுவிற்கான அவனது ஏக்கம் யாவும் அவனுள் மட்டுமே பதிந்து வைத்துக் கொண்டிருந்தான். பயிற்சி முடிய 1 வாரம் இருக்கும் முன்பு, நான் வந்து கூட்டிட்டு வரேன் தங்கம் என்றவனை காணொளி அழைப்பில் தீயாய் முறைத்தாள். நீ ஒன்னும் இங்கன கொண்டு வந்து விடலையே, வந்த எனக்கு திரும்பி வர தெரிய மாட்டிக்கு என்று கோபமாக சொல்லி வைத்திட்டாள். மீண்டும் அவளுக்கு அழைத்தவன், எவ்வளோ கோபம் இருந்தாலும் இங்கனைய பக்கத்து வந்து காட்டுத்தா என்றவனின் குரல் தழுதழுப்பை அவள் உணர்ந்த நொடி கட் செய்திருந்தான். பயிற்சியின் இறுதி நாட்கள் என்பதால் அதற்கடுத்து வந்த நாட்களில் அவளால் அவனிடம் பேசிடவே முடியவில்லை. தமிழகம் வர ரயில் ஏறிய பின்னரே வீரனுக்கு அழைத்து தகவல் சொன்னாள். இங்கிருந்து கோவை, அங்கிருந்து மருத, லிங்கு மாமாவை மருத ஸ்டேஷன் அனுப்பிடுமாமா என்றவள் அவன் பதில் பேசும் முன்பு வைத்திருந்தாள். முன்புதான் செய்ததற்கு பழிவாங்கல் இது என அப்போதும் சிறு சிரிப்பு மட்டுமே அவனிடம். வீட்டில் அனைவரிடமும் சொல்ல எல்லோருக்கும் அதீத மகிழ்வு. என் பேத்தி வந்ததும் சட்டப்பட்டுன்னு பேரனோ பேத்தியோ என் கையில பெத்து கொடுத்து விடுறாசா, நாச்சியா புள்ளைய கொஞ்சி விட்டேன், இன்னும் கொஞ்ச மாசத்துல சின்னவன் புள்ளையையும் தூக்கி போடுவேன், உன் புள்ளைய பார்க்காம போனாக்க என் கட்ட வேவாவதாப்பு என்று லிங்கத்தின் அருகில் சற்று மேடிட்ட வயிற்றுடன் நின்றிருந்த அங்கையை பார்த்து கொண்டே கூறினார் மீனாட்சி. அங்கை தன் முதல் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள். 4ஆம் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வீரன் முகம் வருத்தம் சுமந்து நொடியில் சீரானது. ஐத்த, மீனா வரட்ட மாட்டிக்க என்ற அபிதான் அவரை சமாதானம் செய்தார். திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியும் தன் மூத்த பேரன் பிள்ளை என்று இருப்பது அவருக்கு வருத்தமாக இருந்தது. அதற்கு சரியான காரணங்கள் இருந்த போதும் ஊர் ஏதும் பேசிடும் முன்பு நல்ல விஷயம் நடந்திட வேண்டும் என நினைத்தார். எல்லாம் நடக்கும் அப்பத்தா என்றவனின் குரலில் சத்தம் மெலிந்துதான் வந்தது. மீனுவுக்கு போஸ்டிங் வேற எங்கனையாவது போட்டிருந்தா அவ்வளவுதே அப்பத்தா என்று நாச்சி சொல்ல, வேலையே வேணாமனு வர சொல்லுவேன் என்றார் மீனாட்சி. இதென்ன உம்ம பண்ணையில புல்லு பிடுங்குற வேலைன்னு நினைச்சியாக்கும் என்று நாச்சி வீரனின் பார்வையில் அமைதியாகினாள். இத பார்க்க வசந்தி அத்தை இல்லாம போயிட்டாங்களே, என்னெல்லாம் பேசிருப்பாங்க என்ற அங்கை. ஒரு நாள் அக்காவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயாவது சீன் போட்டுட்டு வரணுமாமா என்றாள் அங்கை. வசந்தி தான் நினைத்தது நடக்காமல் விட்ட அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முன்பே நடமாட பிடிக்காது நல்லானை கூட்டிக் கொண்டு சென்னைக்கே சென்று விட்டார். சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்தவர் விலை மதிப்பில்லா பிள்ளை செல்வங்களை இழந்திருந்தார். கௌஷிக்கும் கௌதமுடன் சென்று விட்டான். மாதா மாதம் அவர்களின் தேவைக்கென பணம் மட்டுமே இருவரும் அனுப்புகின்றனர். விடியலுக்கு முன்பு தயாராகி கீழே வந்தவன் வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்த அபியிடம் சொல்லி கிளம்பிவிட்டான். இந்த ஓட்டம் ஓடுறா திண்ணையில் அமர்ந்திருந்த பாண்டியனிடம் அபி கூறிட, அந்நேரம் வயலுக்கு செல்ல வெளிவந்த லிங்கம், இது உமாவை இல்லையாட்டுக்குமா, மீனா குட்டியோட புருஷன் 2 வருஷம் அடக்கி வச்ச தவிப்ப இந்த ஒரு ராவ அடக்க முடியல என்றான். இனியாவது 2 பேரும் ஒட்டுக்கா நல்லா இருந்தா அது போதும் என்றார் பாண்டியன். அதற்கு வாய்ப்பில்லை என விதி நினைத்ததோ. ரயில் நிலையம் வந்த வீரன் மீனால் வரும் ரயிலின் தடம் எண்ணில் சென்று காத்திருந்தான். இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. அவனுக்கு அது ஒரு யுகமாகத்தான் தெரிந்தது. அவனால் இந்த சில நிமிடங்களை கடத்திட முடியவில்லை. மீனாளின் முகம் பார்த்தால் மட்டுமே அவன் நிலை கொள்வான். தங்கோ, அவன் இதயம் மத்தளம் கொட்டியது. ரயில் வரும் ஓசையில் இவனது இதயம் தடம் புரண்டது.
ரயில் நின்றதும் மீனால் இறங்குவதற்கு முன்பு அவள் இருக்கும் பெட்டிக்குள் வீரன் ஏறியிருந்தான். பெட்டிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள் அருகில் நாசி தீண்டிய தன்னவனின் வாசத்தில் மாமா என்று திரும்பினாள். வீரனின் கண்களில் கரை புரண்ட ஏக்கத்தில் சுதாரித்தவள் தன்னை நெருங்கிய வீரனின் கைகளில் பெட்டியை திணித்து போலாம் என்றாள். வீரன் அவளின் இந்த பொய் கோபத்தை கூட ரசித்தான். ஊட்டுக்கு வாடி இருக்கு என்று அவளை உரசியவாறு காதில் கிசுகிசுத்தவன் அவளின் இடையோடு கையிட்டு இருக்கே வெற்றிடத்தில் கரம் பதித்து கூட்டிச் சென்றான். அவனின் பிடியில் அவளால் நெளிய கூட முடியவில்லை. விடுமாமா என்றவள். யாரும் பார்க்க போறாங்க என்றாள். பார்த்தா பாக்கட்டு மாட்டிக்கு, எம் பொண்டாட்டி நான் பிடிச்சிருக்கேன் என்றவன் வாகனங்கள் தரிப்பிக்கும் பகுதி வந்தே அவளை விட்டான். ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா மாமா, இழைச்சு தெரியற என கேட்டாள் வண்டியில் அமரும் முன்பு. நீ வந்துட்டுல 6 வேளைய ஊட்டு விடுத்தா தேத்திடலாம் என்றவனின் பேச்சு சாதாரணமாக இருந்தாலும் அதில் அவளுக்காக அவன் மறைத்து வைத்த வழிகள் நிரம்பி கிடந்தன. அவன் சொல்லாமலே உணர்ந்து கொண்டாள். கோபம் போயிடுச்சா? பெட்டிகளை வண்டியின் பின்னால் வைத்து மூடியவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி தனக்கு அருகில் அமர்ந்து மீனாளிடம் கேட்டான். அவ்வளவு சீக்கிரம் போவாது என்று என்று விரைப்பாக சொல்லியவள் வீரனின் தோளில் சாய்ந்து கண் மூடிக்கொண்டாள். மனமெல்லாம் இதம் உணர்ந்தாள். தன்னிடம் வந்து சேர்ந்த நிம்மதி, அவளுக்கான இளைப்பாறல் அவனிடம் மட்டுமே. இருவருமே வெகு நாட்களுக்கு பின்னர் தத்தம் இணையின் அருகாமையை ரசித்தவர்களாக மௌனத்தை சுமந்தனர். வண்டியை சீரான வேகத்தில் செலுத்திக் கொண்டிருந்த வீரன் ஆள் அரவமற்ற பகுதியில் வண்டியை நிறுத்திட, ஊடு வந்துடுச்சா என கேட்டவாறு மீனால் கண் திறந்தாள். சுற்றுப்புறம் பார்த்து, இங்கனையே நிறுத்தின மாமா என்றவளிடம், முடியல தங்கோ என்றவன் அவளின் கண்ணம் தாங்கி இதழ் தீண்டியிருந்தான். அழுத்தமாய் ஆழமாய் அவளின் இதழ் சுவையில் மூழ்கி போனான். அவளும் அவனுக்கு மொத்தமாக கட்டுண்டு கண்கள் மூடியிருந்தாள். தன் சுவாசம் முழுவதையும் அவள் அகம் சேர்ப்பித்த பின்னரே விலகி இருந்தான். நான் கோபமா இருக்கேன் மாமா. இருந்து கொடி என்று அவளின் தோளிலேயே இடித்தவன் வண்டியை இயக்கினான். அனைவரும் வாயிலேயே காத்திருந்தனர். மீனால் இறங்கியதும் ஆளாளுக்கு அவளை அணைத்து கரம் பற்றியென அவளின் பிரிவின் வேதனையை தீர்த்து கொண்டனர். அங்கையின் மேடிட்ட வயிற்றில் கை வைத்த மீனால், ரொம்ப சந்தோஷமாட்டிக்கு சின்ன குட்டி என்று கன்னத்தில் முத்தம் வைத்தாள். என்ன மாமா, சிங்கிள் பால்ல டபுள் 6 போல என்று மீனால் லிங்கத்தின் தோளில் கை போட்டு கண்ணடித்து கிசுகிசுக்க, சு போதா என்று வெட்க சிரிப்போடு நகர்ந்தான் லிங்கம். அங்கைக்கு இரட்டை குழந்தைகள். அதனைத்தான் மீனால் குறிப்பிட்டு லிங்குவை கேலி செய்தாள். அவளின் சிரிப்பு சத்தம் லிங்கத்தின் முதுகை தீண்ட, அண்ணே என்று திரும்பி நின்று சினுங்கினான் லிங்கம். அவங்கிட்ட என்ன சேட்ட என்ற மகா, நீயும் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுத்தா என்றார். மீனால் சிவந்த முகமாய் வீரனை ஏறிட அவனோ கண்கள் எட்டா புன்னகையை உதிர்த்தான். போஸ்டிங் எங்க மீனு? பிரேம் தான் நினைவாக கேட்டிருந்தான். மீனாலை பார்த்த சந்தோஷத்தில் அவளின் வேலையை பற்றி கேட்டிட மறந்திருந்தனர். கோயம்புத்தூர்ன என்று வீரனின் முகம் பார்த்து பிரேமுக்கு பதில் வழங்கினாள். வீரனின் முகம் சட்டென்று சோர்ந்திட மீனால் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டாள். 2 வருஷம் என தவிக்க வச்சதான மாமா, கொஞ்ச நேரத்துக்கு நீ தவிச்சு நில்லு என்று மனதோடு குறும்பாக எண்ணிக்கொண்டாள். நித்தம் போயிட்டு வர முடியாதே மருதன் சொல்லிட, அங்கனவே ஊடு கொடுப்பாங்கப்பா என்றாள் மீனால். அப்போ உன் புருஷனோட இருக்க மாட்டியா நீயே? மகா குரல் உயர்த்தி கேட்டார். அது என் புருஷன் கிட்டவே கேட்டுக்கோமா என்றவள், சோர்வா இருக்கு, நான் சத்த தூங்குறேன் என்று மாடி ஏறினாள். என்ன அமிர்தா இது, உனக்கு ஒரு வாரிசு வந்துடாதன்னு நாங்கெல்லாம் காத்து கிடக்கோம், இவ இப்படி சொல்லிட்டு போறா என்றார் அபி. மாத்தல் வாங்கிக்கலாமா என்ற வீரனுக்குமே இன்னும் கொஞ்ச நாள் தன்னவளை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமா என்று ஆயாசமாக வந்தது. வேலையே வேணா மாட்டிக்கு உட சொல்லு என்றார் மீனாட்சி. ஒப்பத்தோ என்று அழுந்த உச்சரித்த வீரன், புரிய வைங்கப்பா என்று பாண்டியனிடம் சொல்லிவிட்டு மனைவியிடம் சென்றான். குளியலறைக்குள் சத்தம் கேட்டது. சில நிமிடங்களில் குழலில் ஈரம் சொட்ட தன் சட்டையை மட்டும் அணிந்து பக்கம் வந்தவளை தொண்டைக்குழி ஏறி இறங்கிட மையலாக பார்த்திருந்த வீரன் மொத்தமாக தன் தங்க பொண்ணுவிடம் கொள்ளை போயிருந்தான். நெடும் பிரிவை ஈடு கட்டிட ஒருவருக்குள் ஒருவர் சித்தம் முருகி உயிர் கலந்து இளைப்பாறியிருந்தனர். அன்று முதல் நாள் பணியில் சேரவிருக்கிறாள் மீனாள். திருமதி தங்கவேணாள், வீர அமிழ்திறைவன் IAS. தன் கையில் இருந்த காகிதத்தில் இருந்த பெயரை மென்மையாய் வருடி கொடுத்தான் வீரன். அவனின் கண்களிலும் உதட்டிலும் மின்னிய புன்னகைக்காக எதுவும் செய்யலாம் என தோன்றிட எம்பி அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து விலகினாள் மீனாள். பயிற்சி முடிந்து சிறப்பாக பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு பரிசளித்து இறுதியில் பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்றே அம்மாநில ஆளுநர் கையால் பணி நியமன படிவம் கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த நாட்களில் வீரனிடம் கூட அதனை மீனால் காட்டிடவில்லை.
அந்த படிவத்தில் எங்கு வேலை என்று குறிப்பிட்டிருக்க பணியில் அமரும் என்று காட்டிக்கொள்ளலாம் என இருந்து கொண்டாள். அன்றைய தனிமையின் போது தன் நெஞ்சத்தில் தலை வைத்து படுத்திருந்தவளின் உச்சியில் இதழ் பதித்து, உண்மைக்கும் கோவையில தான் போஸ்டிங்கா என்று வீரன் கேட்டிட அவனது மார்பில் நாடி குற்றி முகம் நிமிர்த்தியவளாக, ஆமா, என்னோட வர நீ ரெடியாகிக்கோ மாமா என்றிருந்தாள். டிரான்ஸ்பர் வாங்க முடியாதுல்ல, முதல் போஸ்டிங், ஆல்ரெடி ஜூன் 3 மாசம் சப் கலெக்டரா பயிற்சி பண்ணிருக்க, வடப்பக்கம் தான் போஸ்டிங் போடுற மாதிரி இருந்துச்சு. பயிற்சியில நிறைய புள்ளிகள் வாங்கியதால நான் கேட்டுன்னு இங்கன போட்டிருக்காங்க, இதுவே பெருசு என்றாள். போட்டதே போட்டாங்க, மருதைக்கு போட்டிருக்கலாம் என்ற வீரன் அவளை இறுக கட்டிக்கொண்டு, தனியா இருந்துடுவியா தங்கோ என கேட்க அவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்தாள். மீண்டும் ஒரு பிரிவா என்று வருத்தம் அவனிடம் உண்மையை சொல்லிவிடலாம் நினைத்த நொடி, அப்பத்தாவும் கூட தங்கிப்பாங்க, நான் சொல்றேன் என்றான். எப்பவும் என்னை விட்டு போட்டு இருக்கிறதுலயே இரு என்று மனதில் சடைத்து கொண்டவள் இப்போதைக்கு உண்மையை சொல்லக்கூடாது என நினைத்து இதோ இந்த நொடி வரை சொல்லவில்லை. இன்று பணியில் சேர வேண்டுமென 4 நாட்களுக்கு முன்பு மீனாள் சொல்லியது முதல் வீரன் அவளுக்கு என்னென்ன வேண்டும் என்று எடுத்து வைப்பதற்காக கேட்டிட மீனாள் வாய் திறக்கவில்லை. உனக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? வீரன் கடிந்து கொள்ள, எனக்கு என்ன தேவையோ எடுத்து வச்சுக்க தெரிய மாட்டிக்க என்று கத்தியவள், துரத்தி விடுறதுலயே இரு, நீ ஒரு நாள் மொத்தமா உன்னை விட்டுட்டு போற பாரு என்று மீனாள் முடிக்கும் முன்பு அவளது வார்த்தைகளை தனது தொண்டைக்குள் விழுங்கி இருந்தான் வீரன். அப்படி ஒண்ணு நடந்தாக்கா நான் செத்ததுக்கு சமானம் என்று அவளின் விழிகளை பார்த்து அழுத்தமாக கூறியவன், நான் யான் தான் நீ, உனக்குள்ள நான் இருக்க, என்னைய விட்டு போட்டு போகணும்னா கொன்னு போட்டுட்டு போடி என்றான். மாமா என்று அவனின் இடையோடு கையிட்டு கட்டி கொண்டவள், எப்ப பாரு என்னைய தூரம் இருக்கவே வைக்கிறேன்னு சடவுல சொல்லிவிட்டேன், அதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற மாமா என கேட்டவள் வீரனின் கோபத்தை மலையிறக்க அவன் கைகளில் தன்னை தொலைக்க வேண்டியிருந்தது. இப்போது அதனை நினைத்தவள் வீரனின் கையில் இருக்கும் படிவத்தில் உள்ளவற்றை அவன் வாசித்ததும் எப்படி வினை புரிவான் என ஆவலாக அவன் முகம் பார்த்தாள். இப்போதே காட்டணும் தோணுச்சாக்கும் என்றவன் முதல் வரியிலிருந்த அவளின் பெயரிலேயே சில கணங்கள் தேங்கிவிட்டான். மெல்ல வீரன் விழிகள் அடுத்தடுத்த வரிகளில் ஊர்ந்திட மீனால் பணி நியமனம் செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த ஊரின் பெயரை படித்தவன் இன்பமாக அதிர்ந்தான். தங்க பொண்ணு என்று அணைத்துக் கொண்டவன், வேணுமெனே தவிக்க வச்சிருக்கல நீயே என்று அவளின் நெற்றி முட்டினான். 2 வருஷம் என்னைய பார்க்க கூட வராம இருந்தல்ல, அதுக்குதான் இந்த பழிவாங்கல் எப்படி என்று வீரனின் இரு பக்கமும் மீசையை முறுக்கிவிட்டாள். மீனாளின் நெற்றியில் முத்தம் வைத்தவன் தன் மார்பில் அவளை பொதிந்து வைத்தவனாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதா என்றான். எனக்கும் இப்படியே உன் கைக்குள்ளவே இருந்துடுறேன் மாமா என்றவளை இன்னும் இன்னும் நேசித்தான். தினமும் நீதையும் கூட்டிட்டு போய் கூட்டி ஆறணும் மாமா, இல்ல அம்புடுதே என்றாள். அப்ப சைரன் வச்ச வண்டி வேணாமாட்டிக்கு என்று வீரன் சிரித்து கொண்டே கேட்க, ஆபீஸ் வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் என்றாள். அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், நேரமாச்சுது எங்க இங்கன சாப்பாடு கொண்டு வரியா மாமா என கேட்டாள். அவள் எதற்காக கேட்கிறாள் என்பது புரிந்து வீரன் கீழே செல்ல, இன்னைக்கு தானே வேலையில சேரணும் அமிழ்தா, இனி கிளம்பி கோவை எப்படி போறது என விசாரித்தார் பாண்டியன். கோவை இல்லைங்கய்யா, மதுரதே, சும்மா என்னைய சீனிட பொய் சொல்லியிருந்தா என்று அனைவருக்கும் பொதுவாக சொல்லியவன் யாரையும் கண்டு கொள்ளாது தட்டில் உணவினை வைத்து எடுத்துக்கொண்டு சென்றான். லிங்கம் தொண்டையை செருமிட, ராவணன் நீ வந்து கொண்டு போறியே, நான் கண்டுகிட்ட நாடே என்று வீரன் கிசுகிசுக்க லிங்கம் கையெடுத்து கும்பிட்டான். அது என்ற வீரன், நீயே சாப்பிடாம ஒழுங்கா அங்கைக்கு வெட்டி கொடுடே என்று லிங்கத்தின் கையில் இருந்த பழங்கள் மற்றும் கத்தியை பார்த்து கூறியவனாக நகர்ந்தான். வீரன் உணவினை எடுத்து வருவதற்குள் மீனாள் புடவை உடுத்தி தயாராகி இருந்தாள். உணவு ஊட்டி விட்டவன் அவள் பொட்டு வைக்க மறந்திருக்க தானே வைத்து விட்டான். இருவரும் ஒன்றாக கீழே வந்தனர். ஆல் தி பெஸ்ட் மீனா குட்டி என்று லிங்கம் அவளை தோளோடு அணைத்து விடுவிக்க மற்ற அனைவரும் வாழ்த்து கூறினர். 10:30 நல்ல நேரமாட்டிக்கு கண்ணு, அப்போ கையெழுத்து போடு என கூறி ஆசிர்வதித்து திருநீறு பூசிவிட்டார் மீனாட்சி. இன்னைக்கு 11 மணிக்கு அங்கைக்கு செக்அப் டே, சோலையில மறந்து விடாத, பத்திரமா கூட்டிட்டு போய் வரணும் என்று லிங்கத்திடம் கூறிய வீரன், வண்டியை வேகமா ஓட்ட சொல்லி இடுப்பு பண்ணக்கூடாது என அங்கையையும் எச்சரித்தான். அதன் பின்னர் வீரன் மீனாளை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அழைத்து சென்றார். மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகள் அனைவரும் அங்கு இருந்தனர். அனைவரும் மீனாளை வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். பணி நியமன பதிவேட்டில் அனைவரின் முன்னிலையிலும் கையெழுத்திட்டவள் தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் புன்னகை முகமாக தன்னை பார்த்து நின்றிருந்த கணவனை விழிகளால் பருகியபடி சென்று அமர்ந்தாள். மற்றவர்கள் தத்தம் பணிக்காக சென்று விட மீனாளின் அருகில் வந்த வீரன்,
உன் மனசாட்சிக்கு உண்மையா இருத்தா, அது போதுமாட்டிக்கு என்றவன், வாழ்த்துக்கள் திருமதி தங்கம் மீனாள், வீர அமிழ்திரைவன் IAS என்று அவளின் கரம் பற்றி குலுக்கினான். மீனாள் பனீர் என்று புன்னகைத்தாள். வேலை முடிச்சிட்டு போன் கொடுத்தா, வந்துடுறேன் என்று சென்று விட்டான். அந்த இருக்கைக்கான பணிகள் என்னென்ன என ஏற்கனவே பயிற்சிகள் பெற்றிருந்ததால் எளிதாகவே அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டாள். இந்த பதவியால் பல எதிரிகளை சம்பாதிக்க நேரிடும் என தெரிந்தாலும் யாவும் வீரன் இருக்கும்போது சமாளித்திடலாம் என்ற திடத்தோடு தன் பணியை தொடங்கியிருந்தாள். தன் பதவியின் மூலம் தன்னுடைய மாவட்டத்திற்கு என்னென்ன நன்மைகள் செய்திட முடியுமோ அவற்றை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக செய்யவும் தொடங்கியிருந்தாள். பணியில் எத்தனை வேகம் இருந்தாலும் வீரனுடனான வாழ்வை பல பிரிவுக்கு சேர்த்து வைத்து நிதானமாக அதீத மகிழ்வாய் ஆழ்ந்து அனுபவித்து வந்தாள். வீரன் தன்னுடைய உயிரானவளை தன் மார்பில் வைத்து தாங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். பணிச்சுமை எத்தனை அதிகமாக இருந்தாலும் தங்களின் இணைக்கான நேரத்தை தவிர்த்ததே கிடையாது. இருவரின் அந்நுண்ணியமான தாம்பத்திய வாழ்வினை குடும்பத்தினர் அனைவருமே ரசித்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். நாளுக்கு நாள் வீரனின் காதல் கூடுவதை மீனாள் உளமாற உணர்ந்தாள். 2-3 மாதங்கள் செல்ல மீனாட்சி குழந்தை வரவை பற்றி மீனாளிடம் நேரடியாகவே கேட்க துவங்கினார். வரும்போது வரும் என்று வீரன் அவரின் வாயினை அடைத்து விட்டான். ஆனால் மீனாள் வருந்த தொடங்கி இருந்தாள். வீரனுக்கு தெரியாது. அடுத்த மாதம் அங்கைக்கு 9ஆம் மாதம். வளைகாப்பு வைப்பதை பற்றி பேசிட மருதனும் மகாவும் மாலை போல் வந்திருந்தனர். மீனாளை வீட்டில் விடுவதற்காக வந்த வீரன் வாயிலோடு ஆலையில் வேலை இருப்பதாக சென்று விட்டான். பெரியவர்கள் எல்லோரும் கூடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நல்ல நாள் பார்த்து தேதியெல்லாம் முடிவெடுத்திருந்தனர். விஷயம் அறிந்த மீனாள் மகிழ்வாய் அங்கையை அணைத்து விடுவித்தாள். இப்போதைக்கு புள்ள எது வேணாம்னு இருக்கீங்களா மீனா? மகாதான் கேட்டிருந்தார். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா என்ற மீனாளின் குரல் அடங்கி ஒலித்தது. பின்ன ஏன் நாள் தள்ளாம இருக்கு? இந்த மாசம் கூட விளக்காயிட்டேன்னு அபி சொன்னா என்ற மகா, வேலை வேலைன்னு ஓடாம கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில அக்கறை காட்டு, அதாவது காலகாலத்தில் நடந்தாதான் பொண்ணுக்கு மதிப்பு என்றார். மகளை வருந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மகாவுக்கு துளியும் இல்லை. மற்றவர்கள் பேசிடும் முன்பு தான் பேசிவிட்டால் அவர்கள் பேசிட மாட்டார்களே என்ற எண்ணம் அவருக்கு. மகளை பேறுகால வயிற்றோடு பார்த்திட மாட்டோமோ என்கிற தவிப்பு அது. அவளுடன் திருமணமான நாச்சி குழந்தையோடு வலம் வருகிறாள். 2 வருடங்கள் தாமதமாக திருமணம் நடந்த அங்கைக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறக்க இருக்கிறது. இதில் மீனாள் மட்டும் குழந்தை என்று இருப்பது அவருக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கே மன வருத்தத்தை அளித்தது. அந்த வருத்தத்தில் பேசிவிட்டார். எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும், புள்ளைய எதுவும் சொல்லாத என்ற பாண்டியன் மருதனோடு வெளியில் சென்றிட, உங்களுக்குள்ள எது கட்டுப்பாடா இருக்கீங்களா என கேட்டார் மீனாட்சி. சொந்த குடும்பமாகவே இருந்தாலும் இப்படி தங்களின் உறவு விமர்சிக்கப்படுவது மீனாளுக்கு வழியாக இருந்தது. இல்ல அம்மத்தா என்ற மீனாள் வெளிவர துடிக்கும் அழுகையை கட்டுப்படுத்தி நின்றார். சும்மா பிள்ளைய எதுவும் பேசிட்டு வர நேரம் வரட்டும் என்ற அபி, ஆதங்கந்தேன் கண்ணு, இந்த வீட்டோட சொத்தி அமிழ்தேந்தே, அவ வாரிச 5 வருஷம் சென்று பார்க்க முடியலையேன்னு தான் பேசிவிட்டாங்க, மனசுல வச்சுக்காதத்தா என்று மீனாளின் முகம் துடைத்து அனுப்பி வைத்தார். பார்த்து கொண்டிருந்த அங்கைக்கே மீனாளின் கலங்கிய முகம் என்னவோ போலிருந்தது. எப்படியும் மீனாள் இதனை வீரனிடம் சொல்ல மாட்டாள் என்று இரவு வீரன் வந்ததும் ஒரு வார்த்தை மாறாது அவனிடம் சொல்லிய பின்னரே உறங்கச் சென்றாள். யாழ் நீயே 37. மீனாள் அழுது அழுது உறங்கி இருந்தாள். அவள் வீட்டில் இருப்பவர்கள் பேசியதற்காக அழவில்லை, வருத்தம் கொள்ளவில்லை. அவளுக்கு தெரியும், அவளுக்கும் வீரனுக்கும் இடையேயான உறவு நன்றாக இருக்கும்போது தனக்கு ஏன் இன்னும் குழந்தை தங்கவில்லை என்று அவளுக்குள்ளேயே சில வாரங்களாக எழும் கேள்வி இது. இதில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. பயிற்சிக்கு என்று அவள் செல்வதற்கு முன்பே இருவருமிடையே சுமூகமான உறவுதான். அப்போவே அவள் எதிர்பார்த்ததுதான். குழந்தை உண்டாகிவிட்டால் அதை காரணமாக வைத்து பயிற்சிக்கு சென்றிட வேண்டாம் என்றும் நினைத்தாள். அப்போதே அவள் எதிர்பார்ப்பு பொய்த்து போனதில் ஏமாற்றம் பரவினாலும் தங்களுக்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாகவே நடக்கும் என்று இருந்தவளுக்கு இப்போது எதிர்பார்ப்பு ஆசையாகி இருந்தது. அந்த ஆசை ஒவ்வொரு மாதமும் ஏமாற்றத்தை கொடுக்க மனதில் வழி பரவ தொடங்கி இருந்தது. அதிலும் அங்கேயை நிறை மாதமாக காணும் போது மனதில் தானாக ஒரு வழி எழும். தன்னுடைய எண்ணத்தால் தங்கைக்கும் குழந்தைக்கும் ஏதும் ஆகிவிடுமோ என்று பயம் தோன்றும். அதனாலேயே அங்கையின் அருகில் சென்றிட மாட்டாள். ஆதங்கந்தேன் கண்ணு, இந்த வீட்டோட சொத்தே அமிழ்தெந்தே, அவ வாரிசு 5 வருஷம் சென்று பார்க்க முடியலையேன்னு பேசிப்புட்டாக, மனசுல வச்சுக்காதத்தா என்று அபி அவளுக்கு சமாதானமாக சொல்லி இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் பொருளை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. வீட்டின் மூத்த வாரிசு வீரன். அனைவருக்கும் அவன் என்றால் கொள்ளை பிடித்தம். இப்போது பிறந்த நாச்சியின் மகனுக்கு கூட வீரன் என்றால் பிடித்தம். மாமா என்று லிங்குவை விட வீரனிடத்தில் அத்தனை ஒட்டுதல் அவன்.
அவனுடைய வாரிசை வீட்டில் இருப்போர் எதிர்பார்ப்பதில் தவறில்லையே. மீனாளுக்கும் அவளது மாமனின் உதிரத்தில் அவனது சாயலில் குட்டி வீரனை பார்க்க வேண்டுமென்று ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதில் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லையே, அதுவாக நடக்க வேண்டிய ஒன்று. பலவற்றை எண்ணியபடி அழுகையில் கரைந்தவள் உறங்கியும் இருந்தாள். அங்கேயும் லிங்குவும் கூட ஆள் மாற்றியால் உணவுண்ண அழைக்க வந்து அவள் தூங்கிக் கொண்டிருக்கவும் எழுப்பாது சென்றிருந்தனர். நேரமாக எல்லோரும் உறங்கச் சென்றிருந்தனர். அங்கை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க லிங்கம் உறக்க அழைத்தும் அவள் செல்லவில்லை. அவனும் அவளுடனே உட்கார்ந்து விட்டான். தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தாலும் அங்கையின் கவனம் அதில் இல்லை. என்ன ரோசன் அங்கை? என்ன மாமா, ஏன் உட்கார்ந்திருக்க? உறக்கம் வருதுதான். மாமா வந்து விடட்டும் மாமா. அன்று வீரன் மிக தாமதமாகத்தான் வீடு வந்தார். அங்கையையும் லிங்கத்தையும் பார்த்த வீரன், இந்நேரம் வரை என்னத்துக்கு முழிச்சிருக்க? நேரமான உங்கிட்டு உறங்க வேண்டியதுதானே என்று அங்கையை கடிந்து கொண்டார். நானும் கூப்பிட்டு பார்த்துப்பட்டேன், நீ வரட்டும்னு சொல்லிட்டானே என்றான் லிங்கம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா மாமா? அங்கை கேட்டிட, நான் எடுத்து வச்சு உங்கிக்க மாட்டேனா என்று வீரன் உணவு மேசை சென்றார். தங்க சாப்பிட்டாளா? வீரனுக்கு உணவு எடுத்து வைத்த அங்கை, நீ உங்கிட்டு கொண்டு போமாமா என்றாள். என்ன நடந்துச்சு? அங்கையின் முகம் பார்த்து கேட்டான். நீ சாப்பிடு முத. என்னடே நடந்துச்சு? தெரியலண்ணே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்றான் லிங்கம். நான் சாப்பிடு மாமா முத என்ற அங்கை எழ முயற்ச வீரனின் கைப்பிடித்து அமர வைத்தாள். நான் தான் சொல்றேனே, பருவ என்னத்துக்கு அவசரம்? சாப்பாட்டு வாயில அள்ளி வை மாமா என்றாள். வீரனும் உண்டு முடித்து கை கூட கழுவு விடாது, இப்ப சொல்லு என்றான். அங்கை மாலை நடந்ததை, யார் என்ன பேசினார்கள் என்பதை ஒரு வார்த்தை மாறாது முழுதாக சொல்லிவிட்டாள். அக்கா மவமே உக்கி போச்சு மாமா என்று அங்கைக்கு கண்கள் கலங்கியது. அவளால் மீனால் பதில் சொல்ல முடியாத நின்ற நிலையை ஜீரணிக்க முடியவில்லை. அதுவும் அங்கு மகா கேட்டது அன்னையாக இருந்தாலும் அவளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனும் போது மீனாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? வீரன் இறுகி போய் அமர்ந்திருந்தார். நெஞ்சம் கனத்து போனது. இப்படி ஒரு சூழல் வரும் என்று அவன் முன்பே அறிந்ததுதான். ஆனால் இதிலிருந்து தன்னவளை மீட்க தான் முதலில் திடம் பெற்றிட வேண்டும் என நினைத்த வீரன் மௌனமாகவே இருந்தார். இப்போ என்னாச்சுன்னு இம்புட்டு பேச்சு பேசிருக்காங்க? அப்பவே எனக்கு போன் போட வேண்டியது தானே, என்னவா அவங்களுக்கு என்ற லிங்கம் கோபம் கொண்டு வேட்டியை மடித்து கட்டி, எல்லாரும் இருக்கும்போதே சொல்ல வேண்டியது தானே என்று அங்கேயே கணிந்தான். லிங்கு, வீரன் ஒற்றை விழிப்புக்கு லிங்கம் அமைதியாகி இருந்தார். நேரமாச்சல்ல, அங்க பாரு சோர்ந்து தெரியறா, கூட்டிட்டு போ தூங்குங்க என்று வீரன் கை கழுவி விட எழுந்து சென்றான். இனி மாமா பாத்துக்கோ, நீ வா மாமா என்று அங்கை லிங்கத்தை கூட்டிச் சென்றாள். கை கழுவி வந்த வீரன் வருத்தத்தோடு இருக்கையில் தலை சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். அவனால் இதனை அவளது தங்க பொண்ணுவிடம் எப்படி சொல்லிவிட முடியும்? மூச்சினை ஆழ்ந்து இழுத்து வெளியேற்றியவன் வரவழைக்கப்பட்ட புத்துணர்ச்சியோடு மேசை மீது கூடையில் இருந்த மாதுளை பழத்தை எடுத்து முத்துக்களை பிரித்தெடுத்தவன் பால் விட்டு அரைத்து சுவைக்கு தேன் கலந்து குவளையில் ஊற்றி எடுத்துக்கொண்டு மேலேறினான். விடி விளக்குமின்றி அறையே இருளில் மூழ்கி இருந்தது. கண்களை இறுக மூடி திறந்தவன் விடிவிளக்கை மட்டும் உயிர்ப்பித்து மீனாளின் அருகில் சென்று அமர்ந்தான். காய்ந்த கண்ணீரின் தடம் அவளது கன்னத்தில். முகமே வீங்கி சிவந்து காணப்பட்டது. அம்முகமே அவனுக்கும் கண்ணீரை துளிர்க்கச் செய்திட வேகமாக துடைத்துக் கொண்டாள். தருவிக்கப்பட்ட புன்னகையோடு தங்கம் என்று அழைக்க குரலில் தடுமாற்றம். என்று காற்றினை ஊதி தன்னை சமன் செய்தான். தங்கம் அவளை மெல்ல அசைத்து எழுப்பினான். ஒன்றுமே நடவாததை போல், எப்ப வந்த மாமா, சாப்பிட்டியா என கேட்டுக்கொண்டே கண்களை திறந்தவள் அவனின் மடியில் தலை வைத்துக் கொண்டாள். ஏன் சாப்பிடல? ஒர்க்லோட் மாமா, செம்ம டயர்ட், படுத்துட்டேன், உறங்கிட்டேன் போல சரளமாக பொய் சொன்னாள். அவளின் வருத்தம் அவனை எந்த அளவிற்கு கவலை கொள்ள செய்யும் என்று அவளுக்குத்தான் தெரியுமே. வீரனின் மனம் துவண்டது. தனக்காக அவள் யோசித்து கூறும் பொய்யில். சரி, இந்த ஜூஸை குடித்தா என்று அவளை எழுப்பி அமர வைத்து தானே புகட்டினான். குடித்து முடித்தவள் மீண்டும் படுத்துக்கொள்ள வீரன் அவளையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தார். நமக்கு எப்போ குழந்தை பிறக்குமாமா? திடீரென மீனால் இந்த கேள்வியை கேட்பாள் என்று வீரன் எதிர்பார்க்கவில்லை. உடலில் அதிர்வு பரவி சீரானது. இப்போ என்னடாமா அவசரம்? கொஞ்ச நாள் போவட்டுமே. மனதை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலில் கால் நீட்டி சாய்ந்து அமர்ந்து கூறினான். வேகமாக எழுந்து அமர்ந்தவள் வீரனின் மீசையை முறுக்கி விட்டபடி, எனக்கு உன்ன மாதிரியே குட்டி வீரா வேணுமாட்டிக்குமாமா என்றாள். வீரனுக்கு இதய துடிப்பே நின்றது. அவனுக்கும் தன் தங்க பொண்ணுவை மீண்டும் குழந்தையாக கையில் ஏந்திட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் உண்மை தெரிந்தது முதல் தன் ஆசையை வளர விடாது தவித்துக் கொண்டிருக்கிறான். அதுக்கென்ன, கொடுத்துட்டா போச்சுது என்று வீரன் அடுத்து அவளை பேச விடாது தனக்குள் மூழ்கிட வைத்து அவளை சுயம் மறக்க வைத்தான்.
அடுத்தடுத்த நாட்களில் மீனாளை அதிகம் தனித்து விடாது உடன் சுற்றி கொண்டே இருந்தார். அதிலும் வீட்டில் அனைவரும் இருக்கும் நேரம் அவளை விட்டு கொஞ்சமும் நகர்ந்திட மாட்டான். மீண்டும் அவளிடம் குழந்தையை பற்றி பேசி வருந்த செய்திடுவார்களோ என்று. ஆனால் தன் மனைவி தனக்கு தெரியாது உள்ளுக்குள் வருந்தி கொண்டிருக்கிறாள் என்பதை வீரன் உணரவில்லை. அந்த அளவிற்கு தன் வருத்தம் கணவனுக்கு தெரியாது தன்னை காட்டிக்கொள்கிறாள். என்னவா மாமாவுக்கு ரொம்பத்தே பொண்டாட்டி மேல லவ்ஸ் என்று அங்கை கூட கிண்டல் செய்திட்டாள். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நான் லவ் பண்றது கேலி பேசுறதே சோழி என்று வீரன், எம் பொண்டாட்டி உனக்கு வேணுமாக்கா உன் புருஷனை பண்ணு என்றான். என்னதான் வீரன் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் உண்மை மீனாளுக்கு எப்போது தெரிந்து விடுமோ என்கிற பயத்திலேயே இருந்தான். அவனின் ஒரே வேண்டுதல் கடைசி வரை இந்த உண்மை மீனாளுக்கு தெரியக்கூடாது என்பதே. நாட்கள் நகர்ந்திட அங்கையின் வளைகாப்பு தினமும் வந்தது. மீனாளும் நாச்சியும் சேர்ந்துதான் அங்கையை தயார் செய்து இருக்கையில் அமர வைத்தனர். மீனாள் தான் அங்கைக்கு வேண்டியவற்றை பார்த்து பார்த்து செய்தாள். மூத்த பெண்கள் ஆரம்பித்து வைத்து வளையல் போட்டிட நாச்சி முடித்து மீனாள் வளையல் போட அங்கையின் அருகில் செல்ல உறவினராக வந்திருந்த பெண்மணி ஒருத்தர் மீனாளை கரம் பற்றி தனியே அழைத்து வந்தார். உறவினர் கூட்டம் ஏராளம். வீடே நிறைந்திருந்தது. இதில் இதனை கவனித்தார் யாருமில்லை. தனக்கு பின்னால் நின்ற மீனாள் எங்கே என்று நாச்சி சுற்றி பார்த்திட உறவினர் ஒருவருடன் அவள் செல்வது தெரிந்து நாச்சியும் பின்னால் சென்றாள். சொல்லுங்கம்மா, எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மீனாள் கேட்டிட, நீ செய்யறது சரியில்லை மீனா என்றார் அவர் எடுத்ததும். என்ன சொல்றீங்க? எனக்கு விளங்கல. அவர் மீனாளை அழுத்தமாக பார்த்திட, நான் போய் வளையல் போடணும், எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம் என்று மீனாள் நகர, என்ன படிச்சு என்னத்த கலெக்டர் ஆனா போதுமா, இங்கித வேணா, இதெல்லாம் நாமளா புரிஞ்சு விலகி நிக்கிறதே சரி என்றவர், 5 வருஷமாகி குழந்தை இல்லையே, நாம வளையல் போட்டு தாய்க்கு சேய்க்கு எதுமாச்சுன்னா என்னால ரோசிக்கிறதில்ல என்று அவர் கேட்டிட மீனாளுக்கு உயிரே நின்றது. ஏய், இதனை கேட்க நேர்ந்த நாச்சி கத்திட அவ்விடமே அமைதியாகி அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். என்ன பேசுற நீயே? உன்னை யாரு கூப்பிட்டாங்க? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நாச்சிக்கு மரியாதை எல்லாம் தூரம் சென்றிருந்தது. நான் என்னடி அம்மா இல்லாததை சொல்லிவிட்டேன். இங்க வந்தவள எவ இத பத்தி பேசலன்னு சொல்லு பாப்போம். என்னமோ போ, குழந்தையே இல்லையே. இவளோட பார்வை ஏக்கமா அந்த பொண்ணு மேல படிஞ்சாலும் குழந்தைக்கு ஏதோ ஆகுமேனு நல்லது நினைச்சு பேசினாக்கா என்னையவே மரியாதை இல்லாம பேசுற நீயே என்று அவர் கூறிட, நீ பார்த்ததை ஏதோ ஆகும், முதல்ல கிளம்பு என்றிருந்தான் லிங்கம். லிங்கு, வீரன் அதட்டிட, சும்மா எப்பவும் பொறுமையா போகணும்னு அவசியம் இல்ல மாமா, எதுக்கு மாமா வாதற்ற நீயே என்று முன் வந்த அங்கை, கூப்பிட்டோம்னு வந்ததுக்கு நன்றி, கிளம்புங்க என்று அந்த பெண்ணிடம் வாயிலை நோக்கி கை காட்டினாள் அங்கை. அவரும் நொடித்து கொண்டே சென்றிட ஒவ்வொருவராக கலைந்திட அவ்விடத்தில் நிற்க முடியாது அழுது கொண்டே மீனாள் அறைக்கு சென்று மறைந்தாள். அழுகையோடு சென்று மீனாளை தேற்றும் வகை தெரியாது சிலையென நின்றிருந்த வீரனை லிங்கம் தான் தோள் தொட்டு நிகழ்மீட்டான். அண்ணே, வீரனின் கண்கள் கலங்கி இருந்ததோ. லிங்கம் பரிதவித்து போனான். ஒண்ணுமில்லடே, அவ அழுதாளா இங்க என்று நெஞ்சில் உள்ளங்கை வைத்து தேய்த்தவன், என்னவோ பண்ணுதுடே என்று அதற்கு மேல் முடியாது லிங்கத்தை கட்டிக்கொண்டு தம்பியின் தோளில் முகம் மறைத்து கண்ணீர் சிந்தினான். லிங்கத்திற்கு யாரோ உயிரை உருவும் உணர்வு. இதுவரை லிங்கம் தான் வீரனிடம் ஆதரவு தேடியிருக்கிறான். மீனாளுக்கு அடிபட்ட அன்றும் இன்றும் வீரனை அவனால் கண்ணீர் நிலையில் காண முடியவில்லை. வீரனை சுற்றி கைகளால் அரணிட்டவன் பிடியில் அழுத்தத்தை கொட்டினான். அங்கிருந்த அனைவருக்கும் மனம் விம்மியது. ஐயோ, எம் மவராசு அழுவுறாய்களே என்று மீனாட்சி புலம்பிட வீரனை சுற்றி கூடிவிட்டனர். அப்பு, பாண்டியன் மகனின் தோள் தொட்டிட முகத்தை லிங்கத்தின் தோளிலேயே தேய்த்து துடைத்தவனாக, ஒண்ணுமில்லைங்கய்யா என்று நிமிர்ந்து நின்றான். நான் வேணுமென ஆஸ்பத்திரிக்கு போய் வருவோமா கண்ணு? மகா கேட்டிட அவரை வேண்டாமென அழுத்தமாக பார்த்தவன், குறை எங்கிட்டதே என்றான். மீனாட்சி அத்தே என்று நெஞ்சில் கை வைத்திட, பொய் சொல்லாத அப்பு என்று அபி தலையில் தட்டி கொண்டு அழுதார். என்னத்துக்கு இந்த பொய்ன்னு தெரியல, ஆனா இதுக்கு பிறகு இன்னொரு வாட்டி இத சொல்லாத அமிழ்தா மருதன் இறைஞ்சலாகவே கூறினார். அப்போ இனி குழந்தைய பத்தி அவகிட்ட யாரும் பேசக்கூடாது, மீறி பேசினா 2 பேரும் தனியா போயிருவோம் என்றவன் அதிர்ந்து நின்றவர்களை பொருட்படுத்தாது 2 அடிகள் வைத்து திரும்பி, அவ என்னுல பாதி இல்ல, மொத்தமும் அவதே. அவளை இன்னொரு வாட்டி யாரோ அழ வச்சிங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். இல்லாத ஒன்ன நினைச்சு வெசனப்படாம 1க்கு 2 வரப்போறத நினைச்சு சந்தோஷப்படுங்க என்று அங்கையின் வயிற்றை பார்த்து சொல்லிவிட்டு விடுவிடுவென சென்று விட்டான். அமிழ்தன் எண்ணத்தையும் நம்ம கிட்ட மறைக்கிறாப்புல இருக்குங்க அபி பாண்டியனிடம் சொல்ல, எதுவா இருந்தாலும் அவனே சரி செஞ்சு விடுவான் என்ற பாண்டியன், இனி இதை பத்தி யாரும் பேசாதீங்க என்று நகர்ந்தார். மகா என்னவென்று தெரியாது அழுது புலம்பிட, உங்களுக்கெல்லாம் அவங்க 2 பேரும் மனசு புரியாதா?
ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என் மாமா அழுது பார்க்க வச்சிட்டீங்கல்ல என்ற அங்கை, எதுக்கு மாமா மரமாட்ட பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிற என்று லிங்கத்திடமும் தன் கோபத்தை காட்டினாள். வயசானா என்ன பேசணும்னு தெரியாதுங்கிறது சரியாத்தே இருக்கு. அந்த பொம்பளைய அந்த பேச்சு பேசுது, நம்ம பிள்ளைய பேச அவ யாருன்னு குடுமையை பிடிச்சு ஆயாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று போட்டு இப்ப என்ன புலம்பல் வேண்டி கிடக்கு என்று நாச்சியும் தன் பங்கிற்கு கத்திவிட்டு மகனை தூக்கி கொண்டு பிரேமினையும் கூட்டிக் கொண்டு சென்று விட்டாள். நாச்சி என்று மீனாட்சியும் மகாவும் பேசியதை அங்கையின் மூலம் அறிந்து கோபம் கொண்ட போதே பிரேம் தான் சண்டை வேண்டாம் என்று அவளை அமைதிப்படுத்தி இருந்தான். இன்று என்ன முயன்றும் அவளால் கோபத்தை அடக்க முடியவில்லை. இதற்கு மேலும் ஏதும் பேசிவிடுவோம் என அஞ்சியே சென்று விட்டாள். இப்படி ஊர் பேசும் முன்னதே அன்னைக்கு அப்படி பேசினோம், அதுவே இப்ப நடந்து போச்சு. இனி என்ன குறையோன்னு ஆளாளுக்கு பேசுவாளுங்களே என்று மீனாட்சி அப்போதும் விடாது அரற்றிட அங்கிருந்த சொம்பினை எடுத்து விசிறி அடித்தான் லிங்கம். ஆத்திரமாக சுவற்றில் பட்டு தரையில் உருண்டு சுழன்று நின்றது. அதன் சத்தத்தில் மீனாட்சியின் வாய் கப்பென்று மூடிக்கொண்டது. நீ போய் செத்த நேரம் உறங்கு, அசந்து தெரிகிற என்று அங்கையிடம் சொல்லிய லிங்கம் மற்றவர்களிடம் எதுவும் சொல்லாது ஹோட்டலுக்கு புறப்பட்டு விட்டான். அங்கை மெல்ல மாடி ஏறி வர வீரனின் அறை மூடி இருந்தது. பெருமூச்சோடு தனது அறைக்கு சென்றவள் ஆடை மாற்றி படுத்துக் கொண்டாள். வீரன் சொல்லாது மறைக்கும் விஷயம், அதுவும் தன் மீது தயங்காது குறை சொல்லிடவே நிச்சயம் மீனாளுக்கு தான் ஏதோ என்று அவள் கண்டு கொண்டாள். ஆனால் வீரனை மறைக்க நினைத்திடும் போது தான் ஏதும் கேட்டுவிடக் கூடாதென முடிவெடுத்தவளாக உறங்கி போனாள். வீரன் வந்தது முதல் அவனை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள் மீனாள். அவளால் இன்னமும் சில வார்த்தைகளை ஜீரணிக்க முடியவில்லை. நேரம்தான் ஓடியது தவிர அவள் அழுகையை நிறுத்துவதாக இல்லை. வீரன் அதட்டலாகவும் கொஞ்சலாகவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவளது கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. தங்கம், வீரனின் குரல் அழுகையில் தோய்ந்து கலங்கி வெளிவர அவனிலிருந்து பிரிந்தவள் வேகமாக அவனது அதிரத்தை தனக்குள் விழுங்கி முத்தத்தை தொடர்ந்தவள் அவனுள் மொத்தமாக புதைந்த பின்னரே கரை சேர்ந்தாள். அவளின் வழிகள் யாவுக்கும் அவன் ஒருவனே மருந்தாவான். தன் மார்பில் களைத்து உறங்கும் மீனாளின் நெற்றியில் முத்தம் வைத்தவன், உங்கிட்ட இதை எப்படி சொல்றது தங்கம்? சொன்னா தாங்குவியா? உள்ளுக்குள் மருகினான். மாலை போல் கண் விழித்த மீனால் தன்னை அணைத்தபடி சன்னல் வழி எங்கோ வெறித்துக் கொண்டிருந்த வீரனின் கன்னத்தில் எம்பி முத்தம் வைத்தாள். உறங்கலையா மாமா என கேட்டாள். இப்போதான் விழிச்ச என்றவன் தன்னுடைய அணைப்பை குட்டினான். இனி அழுவாது மாமா, அது இன்னும் வலியாவது. நான் அழுதா நீ 1000 வார்த்தையில ஆறுதல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒத்த முத்தம் தான், அது போது மாட்டிக்கு உன் தங்க பொண்ணுக்கு. இனி நானும் எதுக்காகவும் அழமாட்டேன், சரியா என்றாள். அவளை நெற்றி முட்டியவன், நமக்கு குழந்தையே இல்லைனாலும் நீ அழுதது இதுதான் கடைசியா இருக்கணும் மாட்டிக்க என்றவனின் வாயில் கை வைத்து மூடியவள், நமக்கு குழந்தை பிறக்குமாமா, என்ன கொஞ்சம் தாமதமாவது, இனி யார் சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். வரப்ப வரட்டும், ஆனா கண்டிப்பா நமக்கு குட்டி வீரா வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள். அவளின் நம்பிக்கை பொய்த்து விடக் கூடாது என்றுதான் வீரனும் நினைக்கிறான். காலப்போக்கில் தானாகவே சரியாகிவிடும் என மருத்துவர் சொல்லி இருக்கவே கடந்து சென்ற வருடத்தில் சரியாகி இருக்கலாம் என்ற இந்த நொடி வரை மீனாளிடம் உண்மையை சொல்லாதிருக்கிறார். ஒருமுறை டெஸ்ட் செய்துவிட்டால் சரியாகி விட்டதா இல்லையா என்று தெரிந்துவிடும். சரியாகி இருந்தால் பரவாயில்லை, குணமாகாது இருந்து விட்டால் இதனை மீனாளுக்கு தெரியாது, பரிசோதித்து பார்த்திட முடியாது. அந்த வகையில் அவள் அறிய நேரிட்டால் என்னாகும் என்று வீரனுள் இருக்கும் பயமே மீனாளுக்கு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதை தவிர்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு மாமா, மினிஸ்டர் வீட்டுக்கு போகணும், கிளம்பு, டிராப் பண்ணிடு என்று எழுந்தவளை எழவிடாது ஒரு ஆலிங்கனை நடத்தியே விடுவித்தான். இருவருக்குமே தவிப்புகள் அடங்குமிடம் அவர்களின் காதல்தான். மீனால் குளித்து வருவதற்குள் தயாராகியவன் மீனாளின் முந்தைய மருத்துவ கோப்புகளை அவளுக்கு தெரியாது எடுத்துக்கொண்டான். மீனாளை அமைச்சர் மாளிகையில் இறக்கி விட்டவனிடம், 1 மணி நேரத்துல வந்து கூட்டிக்கோ மாமா என்று உள் நுழைந்தவள் மறையும் வரை பார்த்திருந்தவன் நேராக மருத்துவமனைக்கு தான் வந்தான். ஏற்கனவே மருத்துவரை பார்க்க முன்பதிவு பெற்றிருந்ததால் வந்தது மருத்துவரின் முன் அமர்ந்திருந்தான். மீனாளின் மருத்துவ கோப்பினை அவர் முன் வைத்தான். இப்போ குணமாகி இருக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அவனின் முகத்தில் தெரிந்த பரிதவிப்பு மருத்துவரையே தாக்கியது. நான் தான் அப்பவே சொன்னனே வீரா, கண்டிப்பா இது தன்னாலேயே குணமாக கூடியதுன்னு. முறையான உணவு முறை, உடற்பயிற்சி மூலமா இப்ப சரியாகி இருக்கலாம் என்றார். அப்ப ஏன் டாக்டர் கன்சீவ் ஆகல? 1000 மருத்துவ வளர்ச்சிகள் வந்தாலும் சிலது இயற்கையின் கையில தான் இருக்கு வீரன். செயற்கை முறையில ஏன் தங்கலன்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியும். இதுல எப்படி சொல்றது? மருத்துவரின் கேள்வி அவனுக்கும் சரியாகப்பட்டது. மௌனமாக இருந்தான். வேணும்னா ஒரு முறை அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு முடியவே முடியாதுன்னா வேற முறையில ட்ரை பண்ணலாம் வீரன் என்றார் மருத்துவர். இதற்கு மாற்று வழி இருப்பதாக. டெஸ்ட் எடுத்தா அவளுக்கு தெரிஞ்சிடுமே டாக்டர் என்ற வீரன் வேற வழினா என்று கேள்வியாக நோக்கினான்.
உங்களோட உயிரணுவை இன்னொரு பெண்ணின் அவர் முடிக்கவில்லை. என் நிழல் கூட அவ ஒருத்திக்கு மட்டுமே சொந்த டாக்டர் என்று வெடித்திருந்தான். இது உங்க விருப்ப வீரன், மருத்துவரா இதற்கு அடுத்து என்னன்னு சொன்னேன், அவ்வளவுதான் என்றார் அவர். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க வீரன். சின்ன டெஸ்ட், வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன் பயப்படுறீங்க? இது உங்களுக்கு சொன்னா புரியாது டாக்டர் என்றவன், சரியாகியே இருக்கலாம் தானே என கேட்டான். நீங்க எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான் வீரன், குணமாகி இருக்கலாம், நிறைய சான்ஸ் இருக்கு என்றார். அப்போ குணமாகி இருந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பா. வீரனின் மனநிலையை புரிந்து கொண்ட மருத்துவர் மெதுவாக அனைத்து விளக்கங்களும் கொடுத்து அவனை சமாதானம் செய்து தெளிந்த பின்னரே அனுப்பி வைத்தார். வீரனின் அழைப்புறுதல்கள் யாவும் மருத்துவரிடம் பேசிய பின்னர் மட்டுப்பட்டது. இனி யாவும் இறைவனின் கையில் என்று மொத்தமாக சரணாகதி அடைந்து விட்டான். சின்ன பரிசோதனை செய்து பார்த்து விட்டால் எவ்வித கலக்கமும் இருக்காது. ஆனால் அதில் அவனவளின் உயிர் அல்லவா பொதிந்துள்ளது. சாதகமற்ற முடிவு வருமாயின் மறிக்கப் போவது அவனவள் அல்லவா? அதற்கே இருக்கும் எளிய வழியை விட்டு இல்லாத பாதையை தேடி முட்டி மோதி கொண்டிருக்கிறான். மீனால் அமைச்சருடனான கூட்டம் முடிந்து அழைப்பதற்கு முன் அங்கு சென்று விட்டான். கட்டிடம் உள்ளே கூட செல்லவில்லை. வெளியில் மரத்தடியில் வண்டியை நிறுத்தி அதில் சாய்ந்து நின்று கொண்டான். தான் வந்த விஷயம் முடிந்து வெளியில் வந்த மீனால் கணவனை கண்டு அருகில் செல்ல இருக்கும் இடம் மறந்து அவளை அணைத்துக் கொண்டான். என்னாச்சு மாமா? எதுவும் கேட்காத தங்கம், இப்ப எனக்கு இது தேவை என்றவன் மிச்ச மீதி தவிப்பையும் அவளிடம் இறக்கி வைத்த பின்னர் தான் விலகினான். நல்ல வேலை மாமா, இருட்டடிச்சு, இல்லைன்னா எவனாவது போட்டோ எடுத்திருப்பான். பரவு நாளைக்கு தலைப்பு செய்தியே நாமதே, மாவட்ட ஆட்சியர் கணவருடன் வெட்ட வெளியில் காதல் செய்யும் மாயம் அப்படின்னு கொட்ட எழுத்துல போட்டிருப்பானுங்க என கூறி சிரித்தாள். வீரனுக்கும் அவளின் சிரிப்பு தொற்றிக் கொண்டது. வாளு சேட்டத்தா உனக்கு என்று அவளின் கண்ணம் கிள்ளியவன், நீ ஓகே தானடாமா என கேட்டான். உன் பக்கத்து நான் நல்லாதே இருக்கேன் மாமா என்றவளிடம் கண்ணுக்கு எட்டாத புன்னகை. யான் நீயே 38. ஒரு வாரம் சென்றிருக்கும். மீனால் எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தார். வீரன் வந்தது அவள் கருத்தில் படவில்லை. என்னவா கலெக்டர் மேடமுக்கு எதையோ தேடிட்டு இருக்கீங்க? சன்னல் திண்டில் சென்று அமர்ந்தார். எப்போ மாமா வந்த என கேட்டவள் கையில் சில கோப்புகளை வைத்து ஆராய்ந்தவாறு அவன் அருகில் வந்து முத்தம் வைத்தவள் மீண்டும் கோப்புகள் அடுக்கி வைத்திருக்கும் அலமாரியிடம் சென்று விட்டாள். ஒரு முக்கியமான ஃபைல் மாமா, படிச்சு பார்க்க வீட்டுக்கு கொண்டு வந்திருந்த, எங்கன வச்சேன்னு தெரியலையாட்டுக்கு என்றாள். இங்கதான் இருக்கும், பொறுமையா தேடுங்க மேடம் என்ற வீரன் மனைவியை ஒட்டி உரசி நின்றான். வீராக்கு என்ன வேணுமாட்டிக்கு? தங்க பொண்ணு சொல்லு மாமா, நைட்டு மாந்தோப்புல படுத்துக்கலாமா கேட்ட வீரனை நிமிர்ந்து பார்த்தவள், இது என் மாமாதானா என கேட்டாள். அதுல நடி சந்தேகம் உனக்கு என கேட்டவன் அவளின் காதலி அவர்களுக்கான சங்கீதம் பேசி, நிரூபிச்சுக்கிட்டு மாட்டி என்று மீசையை முறுக்கினான். அச்சோ கூசுது மாமா என்றவள், தப்பா பேசுறவ நீ என்றாள். இதெல்லாம் பொண்டாட்டிக்க பேசுறனாதான் தப்பு என்றவன் அவளின் இடை விளைத்து இழுக்க கரடியாய் சினுங்கியது அவனின் அலைபேசி. மீனால் சத்தமிட்டு சிரிக்க வீரன் அழைப்பை ஏற்றவனாக வெளியேறியிருந்தான். அவசரமாக ஆலைக்கு செல்ல வேண்டி வந்தது. மீனால் மீண்டும் தன் தேடுதலில் ஈடுபட்டாள். இந்த ஒரு வாரமும் மீனால் யாரிடமும் சரியாக பேசவில்லை. அவளுக்கு மீண்டும் குழந்தையை பற்றி பேசி விடுவார்களோ என்கிற பயம், தன்னால் அங்கைக்கும் குழந்தைக்கும் ஏதுமாகி விடுமோ என்கிற பயம். ஆகவே தன்னை ஒதுக்கிக் கொண்டாள். கேட்பதற்கு மட்டும் பதில் எனும் நிலையில் நின்று கொண்டாள். வீரனிடம் மட்டுமே அவள் அவளாக இருந்தாள். வீரன் வீட்டிற்கு வர 10 மணி ஆகியிருந்தது. வீடே நிசப்தமாக இருந்தது. எல்லாரும் தூங்கியாச்சா? தனக்கு தானே கேட்டபடி மேலேறி வந்தவன் விடிவிளக்கின்றி அரை முழுக்க இருளில் மூழ்கி இருக்க, நான் வராம தூங்கி இருக்க மாட்டாளே என்றவனாக விளக்கினை ஒளிரச் செய்திட சிதறி கிடந்த பல கோப்புகளுக்கு நடுவில் அழுது ஓய்ந்து முகமெல்லாம் கலைந்து பொலிவிழந்து சோக சித்திரமாக அமர்ந்திருந்தாள் வீரனின் மீனால். என்னாச்சு தங்கோ, ஃபைல் கிடைக்கலையா என கேட்டவன் முன்பு தனக்கு அருகில் கிடந்த கோப்பு ஒன்றை எடுத்து முன் வைத்தாள். வீரனின் உலகமே நின்று சுழன்றது. எதை அவளுக்கு தெரியாதன மறைக்க நினைத்தானோ அதனை தெரிந்து கொண்டிருந்தாள் அவனவள். தங்கம், காற்றாகி ஒலித்தது அவனது குரல். அப்பா வீட்டுக்கு போறேன் மாமா என்றாள். எதுக்கு? என் வாயால சொல்லணுமா மாமா? எழுந்த அறையின் வாயிலை நோக்கி அடி வைத்தாள். திரும்பி வந்துடுவல்ல? அவனுக்கு முகம் காட்டாத முதுகு காட்டி நின்றவள் இல்லை என தலையசைத்தாள். கண்ணீர் உருண்டோடியது. நீ இல்லாம முடியாது தங்கோ. பதில் சொல்லாது முன்னேறி அடி வைத்தாள். போவாத தங்கோ, நில்ல. இங்கிருந்து உன் வாழ்க்கைய வீணாக்க விரும்பல மாமா சென்று கொண்டே கூறினாள். என் வாழ்க்கைய நீ தாண்டி, அது ஏன் புரிய மாட்டேங்குது உனக்கு?
வீரன் அவளின் கைப்பிடித்து நிறுத்தியவனாக கூறினான். குழந்தை மட்டும்தான் வாழ்க்கையா தங்கம்? இந்த திருமண பந்தம் குழந்தை இல்லாம முழுமை அடையாது மாமா. மொத்தமா போக முடிவு பண்ணிட்டியா தங்கம்? கையால் வாயை மூடி கதறினாள். உன் கையால என்ன கொண்டு போட்டுட்டு போடி என்று பிடித்திருந்த கரத்தினை விட்டு கத்தினான். மேல் படிகளின் துவக்கத்தில் நின்றிருந்தனர். நிசப்த இரவில் வீரனின் கத்தலில் அனைவரும் என்னவோ ஏது என்று ஓடி வந்திருந்தனர். என்ன இந்நேரம் 2 பேரும் எங்க நின்றுட்டு இருக்கீங்க? லிங்கம் கேட்டிட இருவரிடமும் பதில் இல்லை. நான் சொன்னதை செஞ்சு போட்டு நீ போலாம், நீ இல்லாம இருக்கிறதுக்கு நான் செத்தே போகலாம் என்று வீரன் மீனாளிடம் சொல்ல, ஆத்தே என்று மீனாட்சியும் அபியும் நெஞ்சில் கை வைத்தனர். லிங்கமும் அங்கையும் ஒருவரையொருவர் அர்த்தமாக ஏறிட்டனர். வளைகாப்பு முடிந்த இரவு தாங்கள் இருவரும் பேசிக்கொண்டதை நினைத்து பார்த்தனர். அக்காக்குதே ஏதோ மாமா அக்கா கிட்டமும் சொல்லல போல. அங்கை முடிக்கும் முன், இத பேச நமக்கு உரிமை இல்ல, அங்க அண்ணன் மீனா கிட்ட மறைக்கிறதாவே இருக்கட்டும், அதுக்கு சரியான காரணம் இருக்கும், யாருகிட்டவும் எதையும் உளறிட்டு இருக்காது என்று லிங்கம் கடிந்து கொண்டிருந்தார். மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒண்ணு அக்காவுக்கு தெரிஞ்சிட்டாட்டுக்கு மாமா. அங்கை முணுமுணுக்க லிங்கம் அவளை முறைத்த முறைப்பில் கப்பென்று வாயினை மூடிக்கொண்டாள். அமிழ்தா, என்னப்பா? பாண்டியன் மகனின் வார்த்தையில் பதறியவராக வினவினார். ஒண்ணும் இல்லைங்க ஐயா என்ற வீரன் சொல்ல, பொய் சொல்றாங்க மாமா, நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்றாள். அப்ப இது யார் விடுடி? அவளின் கன்னத்தை அழுந்த பற்றி படிகளின் பக்க சுவற்றில் அவளை சாய்த்தவனாக பற்களை கடித்து கேட்டான். உடு மாமா, வலிக்குது என்று திமிரினாள். அண்ணே, அமிழ்தா! மீனாளுக்கு சின்ன வலி என்றாலும் தனதாய் துடித்திடும் வீரனா அவளை காயப்படுத்துவது என்று அதிர்ந்தனர். அவர்களால் அவனை அதிர்வாய் விழிக்க மட்டுமே முடிந்தது. பார்வையாலேயே மற்றவர்களின் வாயினை மூடச் செய்திருந்தான். மீனாளிடம் வீரனின் முகம் மென்மை மட்டுமே. இன்று இந்த ஆக்ரோஷம் எதனால் என தெரியாது பரிதவித்தனர். எதுவா இருந்தாலும் நான் வேணாங்கிறதுதான் உன் முடிவா இருக்குல்ல? வீரனின் குரலில் கமரல். மாமா, மூச்சு! மற்ற கை சுட்டு விரலை உதட்டில் வைத்து சொல்லியவன், ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்றான். அமிழ்தா, என்னையா? என்னன்னு சொன்னாதே தெரிய மாட்டிக்கு என கேட்டார் பாண்டியன். ஏன் மாமா இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிற? நீ செய்ய நினைக்கிற காரியத்துக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? ராஸ்கல், தொலைச்சு கட்டிடுவன் பாத்துக்கோ என்று மிரட்டினான். நீ என்ன பண்ணாலும் என் முடிவு இதுதே மாறாது. நான் என் வீட்டுக்கு போறேன். மீனாள் கண்ணீரோடு அடமாக கூறினாள். நீயாவது என்னன்னு சொல்லுக்கா. அது எனக்கு என மீனா தடுமாறி சொல்லிட விழைய அவளின் முகத்தை தாங்கி பிடித்திருந்த கையினை எடுத்து மடக்கியவன் அவளின் முகத்திற்கு அருகே சுவற்றில் ஓங்கி மாற்றி மாற்றி குத்தினான். மீனாள் தன் வாயினை இரு கையாலும் இறுக மூடிக்கொண்டாள். வீரன் குத்திக் கொண்டேதான் இருந்தான். யாருக்கும் அவன் அடங்கவில்லை. லிங்கமும் பாண்டியனும் இரு பக்கமும் பிடித்தெழுத்தும் முடியாது போனது. நான் சொல்லல என்று சுவற்றில் படிந்த இரத்த துளிகளை கண்டு அரண்டு கூறினாள். அதன் பின்பே வீரன் குத்துவதை நிறுத்தியிருந்தான். உள்ள போ தங்கம். மீனாள் அசையாது அவனை வெறித்தபடி நின்றாள். போன்னு சொன்ன கர்ஜித்தான். அங்கிருந்து அனைவருக்கும் உடல் தூக்கி போட்டது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசலாமண்ணே. லிங்கம் வீரனின் தோள் தொட வேட்டையை மடித்து கட்டிய வீரன், என்னை விட்டு போவேன்னு சொல்லுவா, பொறுமையா கெஞ்சணுமா என கேட்டவன், இந்த வீட்டை தாண்டி நான் வேணாம்னு போனாக்கா என் பொணத்தை தாண்டி போவ சொல்லு என்ற வீரன் அறைக்குள் புகுந்து கொண்டான். அப்படியே சுவற்றில் சரிந்து தரையில் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்தவள் மடியில் முகம் புதைத்து விம்மி வெடித்து அழுதாள். என்னாச்சு மீனு, எதுக்கு இப்படி பண்ற என கேட்டபடி லிங்கம் அவள் முன் குத்திட்டு அமர, என்னை எதுவும் கேட்காது மாமா, மாமாவை மீறி நான் சொல்ல மாட்டேன் என்றாள் அழுகையோடு. இதெல்லாம் குறைச்சல் இல்ல, பரவ என்னத்துக்கு மாமாவை விட்டு போட்டு போறேன்னு குதிக்கிற? அங்கைக்கு மீனாளின் செயல் அபத்தமாக பட கோபத்தை காட்டினாள். அவளே எதையோ நினைச்சு நம்ம கிட்ட சொல்ல முடியாம உக்கி தவிக்கிறா, நீயும் சாடுற, சும்மா இருத்தா என்று அபி, அவன் உசுறு தாண்டியே அவனை விட்டு போட்டு போறேன்னு சொன்னது கோபப்பட்டுட்டான் என்று சொல்லும் போதே, மணி அவளையா, உறங்காம இங்கன பேச்சு? வீரனின் குரல் சிம்மமென அறைக்குள்ளிருந்து உருமலாக வெளிவர மீனாளை அப்படியே விட்டு செல்ல தயங்கியவர்களாக லிங்கத்தை பார்த்துவிட்டு பெரியவர்கள் கீழே சென்றனர். எந்திரித்தா, உள்ள போ லிங்கம் சொல்லிட இருந்த நிலையிலேயே முடியாதன தலையசைத்தாள். உங்க 2 பேருக்கு தனியா சொல்லட மாட்டிக்க. அறையின் நிலைப்படியில் சாய்ந்து நின்று மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு வீரன் கேட்டிட லிங்கமும் மங்கையும் எழுந்து தங்கள் அறை சென்றனர். நீ எப்படி உள்ள வரியா? அவனது குரலில் எவ்வித உணர்வும் இல்லை. நான் வீட்டுக்கு போறேன். வீரனின் முகம் பார்க்காது மீனாள் சொல்லிட, வேற? நீ இன்னொரு பொண்ண அவள் முடிக்கவில்லை. லிங்கம்! வீடை எதிரொலிக்க கத்தி அழைத்திருந்தான்.
லிங்கம் சாட்சிய கதவை வேகமாக திறந்து கொண்டு வெளியில் வர, மேடத்தை அவங்க வீட்டுல விட்டு போட்டு வந்துடு என்றான். மீனால் விழுக்கென அவனை நிமிர்ந்து பார்க்க, போடி, நான் வேணாமில்ல உனக்கு, அப்ப நீயும் எனக்கு வேணா மாட்டிக்கு என்றவன் அறைக்குள் நுழைந்து கதவினை அடித்து சாற்றினான். என்ன மீனு இது? என்னவென்று சொல்லாது இருவரும் மண்டை காய வைத்தனர். நான் மாமாவுக்கு வேணா மாட்டிக்கு மாமா, அவருக்கு எப்படியாவது இன்னொரு பொன் என்பதற்குள் அவளை எழுந்து போக சொல்லலிங்கோ என்று மூடிய கதவுக்கு அந்த பக்கம் கர்ஷித்து ஒலித்தது வீரனின் சத்தம். அமைதியான இரவில் மெல்ல பேசினாலும் நன்கு கேட்டது. அன்னவிய ரொம்ப கஷ்டப்படுத்துற மீனு, வேற வழி இல்ல மாமா என்று மீனால் முகத்தை துடைத்துக் கொண்டு எழுந்து நின்றாலும் அவளின் கண்கள் கண்ணீரை வழிய விட்டுக் கொண்டே இருந்தது. லிங்கம் மீனாலை கீழே அழைத்து வர மூத்தவர்கள் மூவரும் கூடத்தில் தான் ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தனர். என்னப்பு? அபி பதறிக்கொண்டு வர, நான் போறேன் அத்த என்று மீனால் யாரையும் மனதில் கொள்ளாது விடுவிடுவென அந்த கரிய இருளில் வீட்டின் வாயில் படி இறங்கி நடக்கத் தொடங்கி இருந்தாள். லிங்கம் அவனின் பின்னால் ஓடி இணைந்தான். அறைக்குள் கூண்டு புலி என உருமிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த வீரனிடம் வலியை விட கோபமே மிஞ்சி இருந்தது. அவனால் வார்த்தைகள் கோர்த்து அவன் அவளை திட்டிடக்கூட முடியவில்லை. சற்று முன்னர் அவளுக்கு வலியை கொடுத்துவிட்டு இவன்தான் தற்போது கலங்கி நிற்கின்றான். நான் வேணாமாடி உனக்கு? அவனது காலில் ஏதோ தட்டுப்பட என்னவென்று பார்த்தவன் மீனாளின் மருத்துவ கோப்பு என்றதும் கையில் எடுத்து விசிறி எடுத்தான். எல்லாம் இதனால வந்தது. அவனுக்கு அவள் போகிறேன் என்றதை விட வேறு பொண்ணை மணந்து கொள் என்று சொல்ல வந்ததைத்தான் இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை. குழந்தைக்காக இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட ஆளுன்னு நினைச்சிட்டாளா அவ? அப்ப இத்தனை வருஷம் நான் காட்டிய காதல் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அவ போகிறேன் என்ற போது கூட தடுக்க நினைத்தவன் அவளின் இன்னொரு குற்றை ஏற்க முடியாது, அவளை அடித்தாலும் அடித்து விடுவோம் என அஞ்சியே அவள் விருப்பப்படி போ என்றிருந்தான். இப்போது அவளின்றி அவ்வரையில் இருக்க பிடிக்காது வீட்டிற்கு பின்கட்டு வந்தவன் கரியனின் அருகில் கயிற்று கட்டிலை போட்டு படுத்து கொண்டாலும் உறக்கம் வராது. மனதோடு இரவு முழுக்க குமரிக் கொண்டிருந்தவன் காலையில் தன்னை மீட்டெடுத்தவனாக தன்னுடைய அன்றாட வேலைகளை கவனிக்க தொடங்கினான். வீட்டில் இருப்போர் அவனிடம் வாய் திறக்க முடியாது, என்ன நடக்கிறதென புரியாது குழம்பி போயினர். 40 நாட்களுக்கு மேலாகி இருந்தது. மீனால் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று அன்றைய இரவு வீரன் அவளுக்காக அழுதது, கதறியது, துடித்தது, தவித்தது எல்லாம் எல்லாம் அன்றைய இரவு மட்டுமே. அடுத்த நாள் காலை முதல் புதிய வீரனைத்தான் அவனது குடும்பத்தினர் கண்டனர். மென்மையாக வலம் வந்து கொண்டிருந்த வீரன் பெயருக்கு ஏற்றாற்போல் முகத்தில் எப்பொழுதும் கடுமை பரவ, கண்களில் கூர்மை காட்டி உடல் உரைத்து முழு தோற்றமும் இறுகத்தான் காணப்பட்டான். முற்றிலும் தன் பேச்சினை குறைத்துக் கொண்டான். புதிதாக முகத்தில் தாடி வளர்த்திருந்தான். அதனுள் பாதி முகத்தை மறைத்துக் கொண்டான். யார் கேட்டும் இருவருமே வாய் திறக்கவில்லை. எல்லோரும் மருதனை அனுப்பி வைக்க மருதன் வீரனிடம் என்ன ஏதென்று கேட்டும் அவன் எதுவும் சொல்லவில்லை. மகா மீனாளை காரிடம் கேட்டு அடித்து கூட பார்த்து விட்டார். அவள் சொல்லிடவில்லை. குடும்பத்தாருக்கு மனம் விட்டு போக இருவரின் அன்பினை பக்கமிருந்து பார்த்திருக்க அவர்களுக்குள்ளான பிரிவு அதிகம் நீடிக்காதென மனதை தேற்றிக்கொண்டு நடமாடத் துவங்கினர். மீனால் இன்றி வீரனுக்கு அவனது அறைக்குள் செல்லவே உயிர் துடித்தது. குளித்து உடை மாற்ற மட்டுமே அறைக்கு செல்வான். காலை 7 மணிக்கெல்லாம் மாலைகளுக்கு செல்பவன் இரவு 11:30 கடந்துதான் திரும்புவான். பெயருக்கு உணவினை உண்டு கட்டுத்தரையில் கரியனின் அருகில் கயிற்று கட்டளை போட்டு படுத்துக் கொள்வான். லிங்கம் எவ்வளவோ பேசியும் வீரனிடம் மௌனம்தான். மீனால் உயிர் இருந்தும் வெறும் கூடாகத்தான் நடமாடினாள். வேலைக்கு செல்பவள் பகலில் வேலையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டாலும் இரவில் வீரனின் கையணைப்பை எதிர்பார்த்து தவித்து போவாள். அவனது மார்பில் தஞ்சம் புக அவளின் உடலும் உள்ளமும் ஆர்ப்பரிக்கும். வீம்பாக இருந்து கொள்வாள். வீரனை தெரிந்தே வதைத்துக் கொண்டிருந்தாள். அன்றைய தினத்திற்கு பின்னர் 10 நாட்களுக்கு பின்தான் மீனால் வீரனை நேரில் பார்த்தாள். மருதனின் வீட்டிற்கு பின் இருக்கும் களத்து மேட்டில் நின்றிருந்தான். அவனின் தோற்றம் அவளின் இதயத்தை அறுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் தன்னை பார்க்கும் முன் சென்றிருந்தவள் அறைக்குள் புகுந்து அப்படியொரு அழுகை வெடித்து வெம்பி மருகினாள். தினமும் அலுவலகத்திற்கு அவனுடன் சென்று வந்து கொண்டிருந்தவள் இப்போதெல்லாம் தன்னுடைய ஸ்கூட்டியில் செல்கிறாள். அலுவலகம் சென்ற பின்பு வேலை சம்பந்தமாக வெளியில் சென்றால் அலுவலக வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டாள். இருவரின் முகமும் சிரிப்பை மறந்தே இருந்தது. வீரன் கடுமையிலும் கடுமையாகியிருந்தான். இரவில் கரியனிடம் மட்டுமே தன் இறுக்கம் தளர்த்தி சிறிது பேசுவான். களத்து மேட்டில் வீரனை பார்த்ததற்கு பின் மீனால் அவனை பார்க்கவில்லை. ஆனால் அவன் முன் சென்றிடவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான்.
ஆனால் மீனாள் அவனை தேடி அவன் முன் சென்றிருந்தாள். 15 நாட்களுக்கு முன்பு அங்கைக்கு சுகப்பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அவர்களை காண மீனாள் மருத்துவமனை வந்தபோது அவளால் தன் வரவை உணர்ந்து அவ்விடம் விட்டு செல்லும் வீரனின் முதுகை மட்டுமே பார்க்க நேர்ந்தது. பொங்கி வர தயாராகிய கண்ணீரை உள்ளெடுத்துக் கொண்டாள். இன்னும் 80 நாளுக்கு இந்த வேதனைத்தான் என்று கேட்ட லிங்கம், பிள்ளைங்க பிறந்தது கூட சந்தோஷமா அனுபவிக்க முடியலத்தா என்றிருந்தான். குடும்பத்தின் ஆணிவேர் வீரன். அவனின்றி ஒரு மகிழ்வா அவர்களுக்கு? குழந்தைகளை தூக்கி கொஞ்சு விட்டு யாரின் முகமும் பாராது விடுவிடுவென மருத்துவனை விட்டு வெளியேறிவிட்டாள். லிங்கத்தின் வார்த்தைகள் அவளின் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்க அடுத்த நாள் வீரனை காண சர்க்கரை ஆலைக்கு வந்திருந்தாள். வீரன் அவனுக்கான அறையில் அந்த வார வரவுகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்க, ஐயா, அம்மா வந்திருக்காங்க என்று அங்கு வேலை செய்யும் ஒருவன் வந்து சொல்லிட, யார் என்று தன் மேசை மீது இருக்கும் கணினி வழியாக கண்காணிப்பு காணொளியில் பார்வையிட்டான். அவனது தங்க பொண்ணுதான் நின்றிருந்தாள். பார்த்தது பார்த்தபடி உறைந்தான். நினைச்சேன், வீம்பா போனவளுக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியாதாக்கும் என்று மனதில் சடைத்தவன், யாரே இப்ப பார்க்க முடியாதுன்னு அனுப்பு என்றான். ஐயா, போய் சொல்லுடே, யாரா இருந்தாலும் பார்க்க முடியாது என்றான். ஆனால் அவனின் பார்வை திரையில் தெரியும் அவளின் உருவத்தை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை. அவன் சென்று மீனாளிடம் வீரன் சொல்லியதை வார்த்தை மாறாது கூற காமராவை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் சென்று விட்டாள். எதுக்கு வந்திருப்பாள்? அதான் போன்னு துரத்திட்டிய, பொறுவு என்னத்துக்கு ரோசிக்கிற? அதட்டிய மனதை தட்டி வைத்தான். சில நிமிடங்களில் வேலையிலும் மூழ்கி போனான். வழமை போல் 11 மணி கடந்து வீரன் வீட்டிற்கு கிளம்பி வர கருப்பர் கோவிலுக்கு கீழிறங்கும் பாதை கரையில் சாலை ஓரமாக நிறுத்தியிருந்த ஸ்கூட்டியில் முன்பகுதியில் கை வைத்து தலை கவிழ்ந்து மீனாள் உட்கார்ந்திருக்க, அவளுக்கு அருகில் தன்னுடைய வண்டியில் ஒரு பக்கமாக கால்களை தொங்க போட்டு கையில் கண்ணம் தாங்கி தேமே என லிங்கம் அமர்ந்திருந்தான். சில அடிகளுக்கு முன்பாகவே வண்டியின் வெளிச்சத்தால் இருவரையும் கண்டுவிட்ட வீரன் லிங்கத்துக்கு அருகில் நிறுத்தி என்னவிட விசாரித்தான். இந்நேரம் இங்க என்னடே? நான் 9 மணிக்கெல்லாம் வந்துவிட்டேன். மீன் எங்க நின்றுட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டும் பதில் இல்ல. வீட்டுக்கு போலான்னு சொல்லாலும் அசையல. இப்ப இருக்க மாதிரியே தான் நிலையில மாத்தம் இல்லாம உட்கார்ந்துருக்கான். தனியா எங்கன விட்டுட்டு போறது? அதே நானும் என்று விளக்கம் கொடுத்தான் லிங்கம். என்ன விஷயமா கலெக்டர் மேடத்துக்கு? வண்டியில் அமர்ந்த நிலையில் ஆக்சிலேட்டரை உரும விட்டபடிதான் வீரன் கேட்டிருந்தான். மெல்ல தலையை நிமிர்த்திய மீனாள் வண்டியின் முன்பகுதியிலிருந்து உரை ஒன்றை எடுத்து லிங்கத்திடம் நீட்டினாள். 2 ஊடால நான் மாட்டிக்கிட்டேனா? மனதில் புலம்பியவனாக உரையை வாங்கி வீரனிடம் கொடுத்தான். அதுல பொண்ணோட போட்டோ மத்த விவரெல்லாம் இருக்குது. கட்டிக்கிட சொல்லு மாமா. ஒத்தில எம்பிட்டு நான் நிப்பாங்க. வாரிசு வேணுமில்ல என்றாள். லிங்கம் அதிர்ந்து வீரனை ஏறிட உரையை மடித்து சட்டை பையில் வைத்த வீரன், சரிடே, பின்னால வந்து சேரும் என்று தம்பியிடம் சொல்லிவிட்டு வண்டியை முடுக்க, அண்ணே, இதென்ன விளையாட்டு என்று வீரனின் வண்டியை பிடித்து இழுத்தவனாக லிங்கம் வினவினான். நான் எங்கட விளையாடுற? யாருக்கு வாய்க்கு இந்த கொடுப்பனை எல்லாம்? கட்டின பொண்டாட்டியே புருஷனுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கும் போது கட்டிக்கிட வேண்டியதுதே என்ற வீரன் மீனாளை அழுத்தமாக பார்க்க அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளாக சொல்லும் போது வலிக்காத ஒன்று அவன் சொல்லும் போது வலித்தது. நீங்க எதுக்குங்க மேடம் அழுவுறீங்க? நான் தான் அழுவணும் மாட்டிக்கு. என் காதல புரிஞ்சிக்காத ஒருத்திய உருகி உருகி காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு நான் தான் அழுவணும் என்றான். மாமா, உதடு துடிக்க 1.5 மாதம் கழித்து அரைத்திருந்தாள். வாயில் விரை வைத்து முச் என்றவன், பிள்ளைக்காக இன்னொருத்திய கட்டிப்பேன்னு எப்படி நினைச்ச? உன்னை தவிர வேற பொண்ணு நிழல் கூட என் மேல படுறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்று சீற்றமாக சீறினான். இப்போதுதான் மீனாளின் பிரிவுக்கான காரணம் லிங்கத்திற்கு விளங்கியது. தன்னால் குழந்தை பெற முடியாதென அவனாவது வேறொரு பெண்ணை மணந்து மனைவி பிள்ளை என வாழட்டும் என பிரிவை உண்டாக்கி இருக்கிறாள் என்பது. அவனால் மீனாவை மனதிற்குள் முட்டாள் என்று திட்டிக்கொள்ள மட்டுமே முடிந்தது. வீரனின் காதலை வெளியிலிருந்து பார்வையாளனாக பார்த்திருந்த லிங்கத்திற்கே வீரனின் வாழ்வில் மீனாளை தவிர்த்து வேறொரு பெண்ணுக்கு இடமில்லை என்பது தெரிந்திருக்கும் போது அவனது காதலை முழுமையாக அனுபவித்து வாழ்ந்தவளுக்கு தெரியவில்லையே என்று வருந்தவும் செய்தான் லிங்கம். வேணான்னு சொல்லு உரிமை மட்டும்தே உனக்கு இருக்கு. நடுவுல இந்த புரோக்கர் வேலை பார்க்க இல்லை என்றான். இதுக்குத்தே ஆளைக்கு வந்தேன்னு தெரிஞ்சிருந்தாக்கா அப்பவே உன்னை கொன்னு இருப்பேன் என்று அவள் செயலை ஏற்க முடியாது மனதால் உடைந்தவன், உன்னால எப்படி முடியுது என கேட்டதோடு, என்னால சத்தியமா முடியலடி. நீ இல்லாம அந்த ரூமுக்குள்ள போறதே நரகமா இருக்கு என்று நொறுங்கிய குரலில் உரைத்தான். சடுதியில் தன்னை மீட்டும் கொண்டான்.
அவன் பேச பேச ஏற்கனவே அவனது காதலின் ஆழத்தை அறிந்திருப்பவளுக்கு அதனின் கனம் கூடிட அவனது பேச்சின் வழியில் இதயம் அதிவேகமாக துடித்திட கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. வண்டியிலிருந்து இறங்கி நின்றிருந்தவள் மெல்ல தள்ளாட லிங்கம் அவள் அருகில் சென்ற நொடி அவன் மீதே மயங்கிச் சரிந்திருந்தாள். தங்கம்! சடுதியில் அவள் மீதான ஒட்டுமொத்த கோபத்தையும் மறந்தவனாக அவளின் அருகில் ஓடி வந்தான். சட்டென்று லிங்கத்தின் பிடியிலிருந்து தன் மடிக்காவலை மாற்றியிருந்தான். தங்கம்! கன்னத்தை தட்டினான். அவள் வண்டியில் தண்ணீர் பாட்ட வச்சிருப்பா, எடுடே. லிங்கம் தண்ணீரை எடுத்து மீனாளின் முகத்தில் தெளித்திட மெல்ல இமைத்திருந்தாள். தான் தன்னவனின் மடியில் கிடப்பதை உணர்ந்து பதறி எழுந்து தள்ளி நின்றாள். அச்சையில் வீரனுக்கு வழி கொடுத்த போதும் என்ன பண்ணுது என்று கேட்டான். உணர்வற்ற குரல்தான். அக்கறை அன்பை எல்லாம் வெளிக்காட்டிடக் கூடாதென இழுத்து பிடித்தான். ஒண்ணுமில்ல என்றவள், நான் போறேன் என்ன லிங்கத்திடம் சொல்ல, போறதுல இருடி, ஒரு நாள் மொத்தமா நான் போய் சேர்ந்துடுறேன் என்று கத்திய வீரன் லிங்கத்தின் கையில் இருந்த போத்தலை பிடுங்கி விசிறி அடித்தான். வீரனின் கோபத்தில் பயந்து லிங்கத்தின் அருகில் ஒண்டியவள், கொஞ்ச நாளாவே இப்படித்தே இருக்கு, சரியா சாப்பிடாததாலும் இருக்கும் மாமா, வேறொன்னும் இல்ல என்று லிங்கத்திடம் பதில் கூறினாள். கொஞ்ச நாளானா? வீரன் அதட்டினான். 15-20 நாளா என்று திக்கினாள். என்ன சாவடிக்கும் முன்ன நீ போய் சேர்ந்துடலாமனு திட்டமோ என்று பொங்கியவன், என்ன கஷ்டப்படுத்தவாவது மேடத்துக்கு உடம்புல வலு வேணுமில்ல, ஒழுங்கா உங்க சொல்லுட என்று காய்ந்து விட்டு வீரன் சென்று விட்டான். ஏன் மீனும் இப்படியெல்லாம் பண்ற? அத்தனை ஆதங்கம் லிங்கத்திடம். சத்தியமா என்னால முடியல மாமா என்று அவனின் தோல் சாய்ந்தவள், இந்த மாமா ஏன் என்னை இம்பிட்டு நேசிக்குது என்று மலைத்து கேட்டாள். ஏன் விரும்பலன்னு கேட்டாக்கா ஏதும் பதில் சொல்லலாம், இதுக்கு என்ன சொல்ல, இதெல்லாம் அநியாயம் என்று லிங்கம். நீ இல்லாம அண்ணன் அதுவாவே இல்லடாமா, தூங்க மட்டும்தே வீட்டுக்கு வருது, அதுவும் கொட்டாவுலதையும் படுக்குது. உன் புடிவாத எல்லாம் அண்ணன் கிட்ட செல்லாது, ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வர வழிய பாரு என்றாள். இம்பிட்டு விளக்கம் கொடுத்து அந்த மேடம் என்னோட வாழ வேண்டாம், நீ கிளம்பு என்று கேட்ட வீரனின் குரலில் லிங்கம் ஏறிட வீரன் சில அடிக்கு முன் நின்றிருந்தான். நீ போகல? என்னான்னு தெரியல, வண்டி நின்னு போச்சுது என்ற வீரன் வண்டியை சற்று தொலைவில் நிறுத்தி இருப்பது தெரிந்தது. மீனாளின் வண்டியில் அமர்ந்து அதனை இயக்கினான். வீரன் ஏறு என்று சொல்லவில்லை. அவன் பார்த்த பார்வையில் அவனுக்கு பின்னால் அமர்ந்திருந்தாள். யான் நீயே 39. வீரன் மீனாளை நேராக அழைத்து வந்தது தன்னுடைய இல்லத்திற்கு. வாயிலில் வீரன் வண்டியை நிறுத்தியதும், நான் அங்கனவே போறேன் என்றவளின் வாய் வீரன் பார்த்த பார்வையில் கப்பென்று மூடியது. இப்போ உள்ள போங்க மேடம், நீங்க எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு மேல பேசிக்கிடுவோம் என்றார் அவளை பாராது. நான் இன்னும் வரலன்னு ஐயா அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே மருதனுக்கு அழைத்த வீரன், உங்க பெரியம்மாவை இங்கன நம்ம வீட்டுல இருக்காக, அதுல உங்களுக்கு எது கஷ்டமா என கேட்டான். வீரன் சொல்லியது முதலில் புரியாது குழம்பிய மருதன் புரிந்ததும், ரொம்ப சந்தோஷம் அமிழ்தா என்று சொல்லியவராக வைத்து விட்டார். இப்போ உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா? வீரன் மீனாளை ஏறிட அவன் மருதனிடம் உங்க பெரியம்மாவை என்று சொல்லியது அவளுக்கு அத்தனை வழியை கொடுத்தது. தங்க சொல்ல மாட்டியா மாமா? உள்ளுக்குள் கதறினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மழுக்கென கண்கள் குளமாகியிருந்தது. அவளின் கண்ணீரில் சலிப்படைந்தவன், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறடி என்று பின்னந்தலையில் 2 கரம் கோர்த்து தலையை உயர்த்தி இருள்வானை வெறித்தான். அந்நேரம் லிங்கன் வர, வா மீனா என்று உள்ளே அழைத்தான். மேடம் வருவாங்க என்ற வீரன் தன்னுடைய வண்டி சாவியை லிங்கத்திடம் கொடுத்து, எடுத்துட்டு வா என்றான். வண்டி நின்னு போச்சுன்னு சொன்னியே, போய் எடுத்துட்டு வாடே என்று விரட்டினான். புரியுது என்ற லிங்கம் சொல்ல, மேடம் இப்ப உள்ள வரீங்களா இல்லையா என மீனாளிடம் கேட்டான் வீரன். நான் உனக்கு வேணா மாட்டிக்கு மாமா, முகத்தை மூடி அழுதபடி கூறினாள். திரும்ப திரும்ப இத சொல்லாதடி, உன்னை அடிச்சிட்டு வேணும்னு அச்சமா இருக்கு என்ற வீரன், எனக்கு நீதான் வேணுமாட்டிக்கு, உள்ள போ என்றான். மீனாளிடம் மாற்றமில்லை. உன்னைய 2 வருஷம் பிரிஞ்சு இருந்த என்னால இப்ப 40 நாள் இருக்க முடியலடி. அவசியமான பிரிவு வரும்னு தெரிஞ்சேதான் நீ வேணாம்னு அம்பிட்டு பிடிவாத பிடிச்சோம் உன்னைய கலெக்டருக்கு அடமா படிக்க வச்ச. அது என் தங்க பொண்ணு ஆசைப்பட்டு எதுவும் கிடைக்காம இருந்துடக் கூடாதேன்னு எனக்கு உன் மேல இருக்கிற காதல். ஆனா இப்போ நீ உண்டாக்குற பாரு ஒரு பிரிவு, உன்னைய மனசால தள்ளி வச்சுடு வேணும்னு அச்சமாட்டு இருக்குடி. உன் காதல விட முடியாதுன்னு அழுத்தமா இருந்த என்னால நீ வேணாம்னு நினைக்க வச்சிட்டனாக்கா பிறவு நீயே நினைச்சாலும் என் எண்ணத்தை மாத்த முடியாது என்றான். முதல் முறை அவளிடம் காட்டிடாத புத்தம் பார்வையோடு. அவன் பேச பேச அவளுக்கு தெரிந்ததெல்லாம் வீரனின் காதல் மட்டுமே.
இதை அனுபவிக்க விடாது காலம் ஏன் சதி செய்கிறதென மனதோடு குமரிக் கொண்டிருந்தாள். மீனாள் அழுத்தமாக நின்றிருக்க, சரியா தூங்கி 40 நாள் ஆகுது, எனக்கு நிம்மதியா தூங்கணும் என்றான். அவன் குரல் முகம் காட்டிய வேதனை. அவளின் பிடிவாதம் மெல்ல தளர, நீ இன்னொரு கல்யாணம். அவள் முடிக்கும் முன் அடிப்பதற்கு கையை ஓங்கியிருந்தாள். மீனாள் மருண்டு பார்த்திட, சி என்று தூக்கிய கையை இறக்கியவன் தன் கன்னத்திலேயே ஒன்று வைத்துக் கொண்டான். மாமா, மீனாளின் உதடு அழுகையில் துடித்தது. நாளைக்கு இப்ப சொன்னதை சொல்லு, நீ எந்த பொண்ணை காட்டிக்கிட்டாலும் கட்டிக்கிடுத, இப்போ உள்ள போ என்றான் அழுத்தமாக. வீரன் தன்னைத்தானே அடித்துக் கொண்டதில் அவனை விட அவளுக்குத்தான் அதீத வலி. மீனாளுக்கு நன்கு புரிந்தது, தான் உடல் இல்லாத இத்தனை நாட்களும் அவன் தன்னைத்தானே வருத்திக் கொண்டிருக்கிறான் என்பது. அடுத்து எதையும் யோசிக்காது வீட்டிற்குள் சென்றாள். அங்கை மட்டுமே விழித்திருந்தாள். பசங்க எங்கத்தா? இப்போதே உறங்குச்சிங்க மாமா என்றவள் மீனாளை கண்டு, வாக்கா என்று அழைத்தாள். சாப்பாடு எடுத்து வைக்கவா மாமா? கலெக்டர் மேடம் என்னத்துக்கு இருக்காங்களா என்று கேட்ட வீரன், பிள்ளைங்க உறங்கும் போதே நீயும் செத்த உறங்குத்தா, லிங்கு வருவியா? 3 பேரும் ஒட்டுக்கா உங்கிக்கிறோம் என்று வீரன் மாடி ஏறி சென்றான். உடனே மீனாளின் அருகில் சென்று அவளின் கையை பற்றி கொண்ட அங்கை, ரொம்ப சந்தோஷமாட்டிக்குக்கா, நீ இல்லாம மாமா மோகமே சுருங்கி கிடந்துச்சு. என்னவா இருந்தாலும் மாமா பாத்துக்கிடும், நம்பிக்கை உனக்கில்லையாக்கா என்று கேட்க மீனாளுக்கு சிறியவளிடம் அறை வாங்கிய உணர்வு. அவளுக்கு இந்த விஷயம் நம்பிக்கை என்பதை தாண்டியது என்று மட்டுமே தோன்றியது. உனக்கு இது சொன்னாக்க புரியாது சின்ன குட்டி என்று மீனாள் எப்படியும் தன்னை மேலே வரவழைக்கவும் வீரன் ஏதும் பேசுவான், இல்லை தன்னைத்தானே வருத்திக் கொள்வான் என்று எண்ணியவள் தானாக மேலேறி சென்றாள். வீரன் குளித்து முடித்து வேட்டி மற்றும் கையில்லா பனியனுமாக கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தலையை துவட்டி கொண்டிருந்தான். மீனாள் வாயில் நிலைப்படியின் மேல் ஒற்றை காலினை உயர்த்தி நின்றவளாக உள்ளே போகலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் சடுகுடு ஆடிக்கொண்டிருக்க, பரவாயில்லையே மேடம் கூப்பிடலாமே, மேல வந்துட்டீங்க, இதுக்கும் ஏதோ கெஞ்ச வைப்பீங்களோன்னு நினைச்சேன் என்றுவன் கீழே சென்று விட்டான். மீனாள் மெல்ல ஆடை மாற்றி வர லிங்கத்துடன் சாப்பிட்டபடி பேசிக் கொண்டிருந்தான் வீரன். வா மீனு, உட்காரு என்ற லிங்கம் உணவினை அவள் பக்கம் நகர்த்தி வைக்க வீரன் போதுமென எழுந்து கொண்டான். நான் வந்தேன்னு போறாரா? அது எப்படிதான் மழுக்குனது கண்டல தண்ணி நிக்குதோ என்ற லிங்கம், அன்னை சாப்பாடெல்லாம் குறைஞ்சு போச்சு மீனு, அம்பட்டுதேன், நீ உங்கு என்று சற்று அதட்டலாகவே மொழிந்தான். மீனாள் மெதுவாக உண்டு முடிக்கும் வரை அவளுடன் அமர்ந்திருந்த லிங்கம் வீரன் பின்பக்கம் செல்லுவதை பெருமூச்சோடு பார்த்தான். என்னாச்சு மாமா? சாப்பிட்டாச்சுல்ல, கை கழுவிட்டு வா என்ற லிங்கத்துடன் மீனாள் மாடி ஏறினாள். எதையும் போட்டு அலட்டிக்காம உறங்குத்தா என்றவன் தன்னுடைய அறைக்குள் வர 2 தொட்டிலில் 2 குழந்தைகளும் தனித்தனியாக உறங்கிக் கொண்டிருக்க நோகாது முத்தம் வைத்தவன் மனைவியின் அருகில் ஒட்டிப்படுத்தான். வந்துட்டியா மாமா என்று அவனின் தீண்டலுக்கு அவன் பக்கம் திரும்பி படுத்த அங்கை, பெரிய சம்பவம் நடந்திருக்கு போலவே என்று கேட்டிட லிங்கம் நடந்ததை கூறினான். அப்ப அக்கா அவளா வரலையா என்று அங்கைக்கு மட்டுமல்ல லிங்கத்திற்குமே இப்படி எத்தனை நாளைக்கு மீனாளை இழுத்து பிடிக்க முடியும் என்று மலைப்பாக இருந்தது. எல்லாம் அன்னை பாத்துக்கிடும்னு நினைக்க வேண்டியதுதே என்று லிங்கம் சொல்ல அங்கை ஆமோதித்தாள். இருந்தாலும் அக்காவுக்கு இம்புட்டு இடும்பு ஆவாது மாமா என்று அங்கை முதல் குழந்தை சினுங்கிட, ஆரம்பிச்சிட்டான்ல, அடுத்து அவன் என்று முடிக்கும் முன்பு 2வது குழந்தையும் வேறிட்டது. லிங்கம் சிரித்து கொண்டே முதல் குழந்தையை தூக்கி அங்கையின் கைகளில் கொடுத்துவிட்டு அடுத்த குழந்தையை தூக்கி தோளில் போட்டு மெல்ல தட்டி கொடுத்தபடி அறைக்குள்ளேயே நடந்தான். 2 குழந்தைகளுக்கும் மாற்றி மாற்றி பசியாற்றி உறங்க வைக்கும் வரை அவளையே பார்த்திருந்தான் லிங்கம். ஆடையை சரி செய்து குழந்தைகளை தொட்டிலில் கிடத்தி லிங்கத்தின் மடியில் அமர்ந்தவள், என்னவோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற மாமா என்றாள். உன்னைய குட்டிய தூக்கிட்டு சுத்தின ஞாபகம் அங்கை என்ற லிங்கம் மனைவியை காதலாக அணைத்துக் கொண்டான். அக்கா மாமா வாழ்க்கை நேராகி போடும்ல மாமா, கண்டிப்பா மீனுவாளையும் அண்ணனை விட்டு போட்டு இருக்க முடியல. அதே வீம்பு பண்ணிக்கிட்டேனாலும் இன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டதும் வந்துடுச்சு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு முரண்டு பிடிக்க அவளுக்கு எம்பிட்டு நேரமாகும் என்ற லிங்கம், உறங்குடி, திரும்ப அவனுங்க எழுந்தாக்கா சாமானியத்துல உறங்க மாட்டானுவ என்று மனைவிக்கு தட்டி கொடுத்து உறங்கவும் வைத்தான். அறைக்குள் வந்த மீனாள் வீரனை காணாது தேடினாள். அவன் எங்கும் இல்லை. சாப்பிட்டு இருக்கும்போது மேலத்தானே வந்தாங்க என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் சன்னல் திண்டில் சென்று அமர்ந்தாள். அவளின் பார்வை தானாக கட்டுத்தரையில் படிந்தது. கயிற்று கட்டிலில் மல்லாக்கப்படுத்து வானினை வெறித்தவாறு கரியனின் முகத்தை தடவி கொடுத்து படுத்திருந்தான் வீரன். நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. வீரன் சொல்லியது அவளது செவிகளில் எதிரொலித்தது. அடுத்து மீனாள் எதுவும் யோசிக்கவில்லை.
வேகமாக கீழிறங்கி பின்பக்கம் சென்றாள். அவளின் மெல்லிய கொலுசொலியில் வருவதை அறிந்து கொண்டவன் தன் நிலையில் மாற்றமில்லாது படுத்திருந்தான். தயங்கித்தான் அவனின் பக்கம் வந்தாள். வந்துவிட்டாள். வார்த்தை வராது தடுமாறினாள். கண்களுக்கு மேல் கையினை வைத்திருந்தவன் அவளின் அவஸ்தையை கீழ்கண்ணால் நோட்டம் விட்டாலும் எதுவும் கேட்கவில்லை. மேடத்துக்கு என்கிட்ட பேசக்கூட வராதாமா? உள்ளுக்குள் சடைத்துக் கொண்டான். நேரம் செல்ல வீரனின் பொறுமை கரைய துவங்கியது. என்கிட்ட பேச என்னத்துக்கடி தயங்குற? அவனின் மறுகள் அவளுக்கு கேட்டதோ. மாமா என்று காற்றாகிய குரலில் விழித்தாள். வீரனிடம் அசைவில்லை. நீ உறங்கலன்னு தெரியும். எந்திரி மாமா. உள்ள வா பிளீஸ். சாரி மாமா. அவன் அசையப் போவதில்லை என்பதை உணர்ந்தவள் அவனின் அருகில் சென்று சட்டென்று படுத்துக் கொண்டாள். பல மடங்கு கோபம் அவனுள். புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறாளே என்று. அவையாவும் அவளின் ஸ்பரிசத்தில் காணாமல் போவதை உணர்ந்தவன் கோபத்தை இழுத்து பிடித்தான். அவள் படுத்ததுமே ஒரு புறம் ஒளிர்கழித்து படுத்தான், முகம் காட்டாது. என்னத்துக்கு இங்கன படுத்திருக்க மாமா? ஏய் எந்திரி. முடியாது. நான் வேணாமனு போனவ எதுக்கு என் பக்கத்து வந்து படுக்கணும்? நீ உள்ளவா என்றவள் அவனின் முதுகில் நெற்றி முட்டி இதழ் பதித்தாள். அவளுக்கு அவனது அணைப்பும் ஸ்பரிசமும் வேண்டுமாக இருந்தது. அவனை விட்டு சென்று விட்டாளே தவிர அவளால் ஒரு நாளை அவனின்றி அத்தனை எளிதாக கடத்திட முடியவில்லை. அவனாக வந்து அதட்டி மிரட்டி அழைத்து சென்றிட மாட்டானா என்று ஏங்கி இருந்தவளுக்கு அவனுடன் சென்று அவன் வாழ்வை வீணாக்கும் எண்ணமும் இல்லை. ஆனால் அவன் அழைத்து வந்து விட்ட பின் அவனை விட்டு இருக்க முடியும் என்கிற அவளது திடம் மொத்தமாக ஆட்டம் கண்டுவிட்டது. வேகமாக எழுந்து அமர்ந்த வீரன் அவள் உடல் குறைக்க படுத்திருக்க காலினை நன்கு நீட்டிவிட்டான். எந்திரி, உள்ள போ என்றான். எழுந்து அவனின் முகம் பார்த்தவள், நீயும் வா மாமா என்றாள். என்னத்துக்கு? என்னை இன்னொருத்துக்கு ஈஸியா தூக்கி கொடுக்க நினைச்சவதானே நீ? எதுக்கு நீ இருக்கிற அறைக்கு நான் வரணும் என்று அவளை வார்த்தையால் குத்தி கிழித்தான். அவளுக்கு அழுகையை தவிர்த்து என்ன பேசுவதென்று தெரியவில்லை. என் முகம் பார்த்து பேச மாட்டியா மாமா? போடி என்றவன் மீண்டும் படுத்துக் கொண்டான். மீனால் எழுந்து அமர்ந்தவாறு கண்ணீர் சிந்திட, அழுதே கரைச்சிடுவா, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ வீரா என்று எழுந்தவன் அவளிடம் எதுவும் சொல்லாது உள்ளே சென்றான். மீனாலும் கண்களை துடைத்துக் கொண்டு அவன் பின்னால் சென்றிட அவனோ அறையில் தரையில் பாயினை விரித்துக் கொண்டிருந்தான். விக்கித்து நின்றாள். மாமா, இப்ப இந்த மாமாவுக்கு என்னடி என்று சிறியவன், ராவல எதுவும் சலம்பல் வேணாமாட்டிக்குன்னு இருக்க. உன் மேல அம்புட்டு கோவத்துல இருக்க. இருந்து நீ சொன்னேன்னு உள்ள வந்துட்டேன் தானே. திரும்ப திரும்ப மாமா மாமான்னு கூப்பிட்டேன்னு வச்சு கடிச்சு வச்சிடுவேன் என்றவன் அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டான். அவன் இன்று மெத்தையில் அமரவே யோசித்தவள் எப்படி உறங்குவாளாம்? வீரன் உறங்கும் வரை சன்னல் திண்டில் சென்று அமர்ந்தவள் அவன் நன்கு உறங்கிவிட்டான் என்றதும் அவன் அருகில் சென்று அவனது கையில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். தானாக அவனது கரங்கள் அவனின் தங்கப்பண்ணுவை அணைத்து தனக்குள் பொதிந்து கொண்டது. முதலில் கண் விழித்தது வீரன் தான். இரவு மீனால் தன் அருகில் வந்து படுக்கும் போதே விழித்துக் கொண்டுதான் இருந்தான். அவள் உறங்காதிருக்க அவனால் எப்படி உறங்கிட முடியும்? தான் தூங்கிவிட்டதாக எண்ணி மீனால் தன் கைவளைவில் படுந்து படுக்க உறக்கத்தில் அவளை அணைப்பதை போல் தனக்குள் புதைத்துக் கொண்டான். அவளுக்கு நோகாது. இப்போது வரை அந்நிலையில் மாற்றமில்லை. இமைகள் திறந்தவன் வெகு நாட்களுக்கு பின்னர் விடியலை அத்தனை ரசித்தான். இந்த வாய் என்னவெல்லாம் பேசுது என மெல்லொளியில் முணுமுணுத்தவன் வலிக்காது அவளின் உதட்டில் கிள்ளி வைத்தான். அவளிடம் அசைவு தெரிய பட்டென்று கண்களை மூடிக்கொண்டான். சில கணங்கள் தன் விழிகளுக்கு நெருக்கமாக தெரியும் தன்னவனின் முகத்தை ஆழ்ந்து உள்வாங்கியவள், எங்கிட்ட எம்புட்டு கோவம் வருது மாமா உனக்கு என்று அவனின் மீசையை பிடித்து இழுத்து நெற்றியில் முத்தம் வைத்தாள். சட்டென்று வீரன் இமை திறக்க வேகமாக விலகி எழுந்து நின்றாள். என்ன? வீரன் புருவத்தை ஏற்றி இறக்கினான். ஒன்றுமில்லை என தலையாட்டியவள் அவன் முன்னிருந்து நகர, ஏதோ முக்கிய மீட்டிங் இருக்கா என கேட்டான். இல்லை என்றவளிடம், கிளம்பு, ஒரு இடத்துக்கு போவணும் என்று எழுந்தான். எங்க? நேத்து ஒரு பொண்ணு விவரம் கொடுத்தியே, போய் பார்த்து போட்டு வருவோம். எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு உன்னை விட வேற யாருக்கு தெரிய மாட்டிக்கு என்றவன் படுக்கையை சுருட்டி எடுத்து வைத்தவனாக விக்கத்து நின்றவளின் முகத்தை பார்த்து, எனக்கும் இப்படித்தானே இருக்கும், நல்லா வலிக்கட்டும் என்று மனதில் நினைத்தவனாக கடந்து சென்றான். நின்னுகிட்டே இருக்காம வரசாவா என்றவன் கீழே சென்று கட்டுத்தரையில் வேலைகள் முடித்து வீட்டிற்குள் வந்தான். அனைவரும் அங்குதான் இருந்தனர், மீனாளை தவிர்த்து. அவ வந்துட்டான், கீழே வரும்போது ஏதும் கேட்க கூடாது என்று மீனாட்சியில் அழுத்தமாக பார்வை பதித்து கூறியவன் மேலே சென்று விட்டான். மீனாள் தயாராகி அமர்ந்திருந்தாள். வீரன் சொல்லியது வருத்தத்தை அளித்தாலும் அவனால் ஒருபோதும் சொல்லியதை செய்திட முடியாது. தன்னை வருத்தவே அவ்வாறு கூறுகிறான் என்பதை கணித்திருந்தவள் வீரன் வேறெங்கோ செல்ல அழைக்கிறான் என்பது புரிந்து கிளம்பியிருந்தாள். பாருடா, புருஷனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு எம்புட்டு ஆர்வம், இம்புட்டு வருஷா கிளம்பி நிக்கிறீங்க என்று வீரன் மீனாளின் முறைப்பை பொருட்படுத்தாது குளியலறைக்குள் புகுந்து வெளிவந்தான்.
4 சட்டைகளை எடுத்து மெத்தையில் போட்டவன், இதுல எது மாப்பிள்ள மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணுங்க பாப்போம் என்றான் அவளிடம். மீனாள் அவனை முறைத்திட, என்னத்துக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க மேடம்? எனக்கு என்ன கலர் சட்டை போட்டா நல்லா அம்சமா நான் இருப்பேன்னு உங்களுக்குத்தே நல்லா தெரியுமே, அதையும் கேட்டேன் என்றவன், ஒருத்தைய பார்க்க போறேன்னு சொல்றதையே இவங்களால ஏத்துக்க முடியலையா, இதுல கல்யாணம் கட்டிக்கிடணுமா என்று முணங்கியவனாக ஒரு சட்டையை எடுத்து உடுத்தி அவள் புறம் திரும்பினான். போவோமா என்றவன் முன் செல்ல, நான் சொன்ன செய்வியோ, எம்புட்டு தூரம் போறேன்னு பாக்கிற மாமோய் என்று நினைத்தவள் அவன் பின்னால் சென்றாள். வீரன் சொல்லியதால் மீனாள் அங்கு வந்ததை பற்றி யாரும் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. அவள் வீரனுடன் இருந்தால் போதும் என்றே நினைத்தனர். ஒரு இடம் போயிட்டு வரேனுங்க ஐயா என்று பாண்டியனிடம் சொல்லிய வீரன் மீனாளை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். வீரன் காரினை எடுக்க மீனாள் அங்கு நின்று கொண்டிருந்த வீரனின் இருசக்கர வாகனத்தை பார்த்தாள். அதில் அவனுடன் பயணிப்பதில் அவளுக்கு அத்தனை பிடித்தமாயிற்றே. ராவே வண்டி நின்று போச்சுதே என்றவனை நம்பாத பார்வை பார்த்தபடி காரனுள் ஏறி அமர்ந்தாள். அவளுக்குத்தான் லிங்கம் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தியது தெரியுமே. இருவரிடமும் பேச்சென்பதே இல்லை. வீரன் மருத்துவமனை வளாகத்தில் வண்டியை செலுத்த அவனை அதிர்வாக பார்த்தாள். எப்படியும் நெகட்டிவ் தானே வரப்போகுது. அதே முந்தைய ரிப்போர்ட்ல தெளிவா எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. உன் வாப்பட்டிய கொஞ்சம் சாத்துடி என்று அதட்டியவன், அதை டாக்டர் சொல்லட்டும், இப்போ உள்ள போவோம் வாங்க என்று பற்களை கடித்தவனாக மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அவனுள் ஒரு கணிப்பு. ஆதலால் இரவே முன்பதிவு செய்து வைத்திருந்தமையால் காத்திருக்க வேண்டிய அவசியமின்றி மருத்துவரை சந்திக்க நேர்ந்தது. வாங்க வீரன். வீரனுடன் மீனாளும் வர பரிசோதனைக்கு என்று ஆச்சரியமாகத்தான் நினைத்தார் மருத்துவர். ஒரு வழியா உண்மையை சொல்லிட்டீங்க போல என்று மருத்துவர் இருவரையும் தனக்கு முன்னிருந்த இருக்கையில் அமர்த்தினார். எப்படி இருக்கீங்க மேடம்? மேடம் அவளின் பதவிக்கு கிடைத்த விழிப்பென்று புரிய புன்னகையோடு தலையசைத்தாள். அவளுள் பெரும் பதட்டம். தானாக கணவனின் கரம் பற்றி கொண்டாள். டெஸ்டுக்கு எழுதிடவா என்று மருத்துவர் வீரனிடம் கேட்க, டெஸ்ட் தான் டாக்டர், ஆனா மிஸ்னோமர் டெஸ்ட் கிடையாது, பிரெக்னன்சி டெஸ்ட் என்றான் வீரன். மருத்துவர் புன்னகைத்தார். அவருக்குத்தான் தெரியுமே மீனாளுக்கு உண்டானது தானாக சரியாக கூடிய ஒன்றென்று. அதனால் அவர் வீரன் சொல்லியதை சாதாரணமாகத்தான் ஏற்றார். மீனாளுக்குத்தான் உச்சக்கட்ட அதிர்வு. விழிகள் தெறிக்க வீரனை பார்த்தாள். மீனாளுக்கு விபத்து ஏற்பட்ட போது தண்டுவடத்தில் ஏற்பட்ட அதிர்வால் இந்த பிரச்சனை உண்டானது. மிஸ்னோமர் என்பது பெண்ணின் மலட்டுத்தன்மையை குறிப்பது. ஏதேனும் ஒரு அதிர்வு ஏற்படும் போது சில கணங்கள் எந்த ஒரு உறுப்பும் தன் செயல்பாட்டினை நிறுத்துவது இயற்கை. இங்கு மீனாளின் விஷயத்திலும் அதுதான் நடந்தது. கீழ் தண்டுவட நரம்பில் ஏற்பட்ட அதிர்வில் மீனாளின் கருப்பை உறுப்புகள் தனது செயல்பாட்டினை நிறுத்தியிருந்தன. சரியான உணவு முறை, மருந்துகள், உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் இது எளிதில் சரியாக கூடிய ஒன்றாக இருந்தாலும் பாதிக்கு பாதிதான் மருத்துவரால் உறுதி கொடுக்கும் நிலை. விபத்து ஏற்பட்ட சமயம் இன்று அது குணமாகியும் இருந்தது. மீனாளுக்கே நீங்க சொல்வதில் நம்பிக்கை இல்லை போலிருக்கே. மீனாளின் முகம் கண்டு மருத்துவர் வினவினார். 63 நாளாவது டாக்டர் என்று வீரன் மீனாளின் முந்தைய மாதாந்திர நாளின் திகதியை குறிப்பிட, அப்போதுதான் மீனாளுக்கே 2 மாதங்கள் தள்ளி சென்றிருக்கிறது என்பது நினைவு வந்தது. தனக்கிருந்த வருத்தத்திலும் குழப்பத்திலும் மீனாள் இதனை கவனிக்க தவறினாள். மீனாளுக்கு உண்மை தெரிந்த இரவுக்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே அவளுக்கு வந்திருக்க வேண்டியது. 2 தினங்கள் முன்புதான் அன்றைய மாதத்திற்காக அவளுக்கு வாங்கி வைத்த பயன்பாட்டு பொருளை குளியலறையில் கண்ட வீரனுள் ஏதோ கணக்கீடு. நாட்கள் தவறி மருதனின் வீடு சென்ற பின்னர் வந்திருக்கலாம் என நினைத்துக் கொண்டவன் நேற்றைய இரவு மீனாள் 10-15 நாட்களாகவே மயக்கம், தலை சுத்தலாக இருப்பதாக சொல்லியதில் என்னவாக இருக்கும் என்று கண்டு கொண்டான். நெஞ்சிற்குள் அப்படியொரு நிம்மதி வீரனிடம். வார்த்தைகளற்ற அக்கணத்தை மனதோடு மௌனமாக கடந்திட்டான். அவன் பட்ட துன்பத்திற்கெல்லாம் மருந்தாக அமைந்திட்ட நொடிகள் அவை. அப்போதே மீனாளிடம் சொல்லிட நினைத்தாலும் இத்தனை நாட்கள் தன்னை வருத்தியதற்கு எப்படி சும்மா விடுவதென நினைத்து அவளை சீண்டினான். ஒரு நாள் இரவு பக்கம் இருந்தே தவிக்க வைத்தான். மீனாளை பரிசோதித்த மருத்துவர், கங்க்ராட்ஸ் வீரன் என்று வாழ்த்து கூறி, 3rd மந்த் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸ்கேன் பார்த்துடலாம் வாங்க என்று இருவரையும் அழைத்து சென்றார். மானிட்டரில் புள்ளியாக தெரிந்த குழந்தையை இருவருக்கும் காட்டிய மருத்துவர், இது பேபியோட ஹார்ட் பீட் சவுண்ட் என கேட்கவும் வைத்தார். மீனாள் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த வீரனின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். இருவருக்குமே ஆனந்தத்தில் கண்கள் பனித்தது. இத்தருணத்திற்காக மனதால் இருவரும் கொண்ட வழிகள் அதிகமாயிற்றே.
குழந்தையின் இதய துடிப்பின் ஒளியில் அனைத்து வலியையும் துறந்தனர். அதன் பின்னர் மருத்துவர் சொல்லிய அறிவுரைகளை பெற்று மருந்துகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தனர். மருத்துவர் மீனாளின் கர்ப்பத்தை உறுதி செய்த நொடி முதல் வீரன் மீனாளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. வீரன் தான் வீட்டினரிடம் விஷயத்தை பகிர்ந்து கொண்டான். அப்போதே மீனாளை மீனாட்சியம்மன் படத்தின் முன்பு நிற்க வைத்து குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று 1000 வேண்டுதல் வைத்தார். அனைவரும் மீனாளை கொண்டாடி தீர்த்தனர். எதிலும் வீரன் கலந்து கொள்ளவில்லை, அமைதியாக பார்த்திருந்தான். அபி அப்போதே அவளுக்கு பிடித்த இனிப்பினை செய்து உண்ண வைத்து தன் மகிழ்வை காட்டினார். மாமா இப்போ வருவாரு, அவளை அனுப்பி வச்சிடுங்க என்ற வீரனின் குரலில் மொத்த சந்தோஷமும் வடிந்து அனைவரும் ஸ்தம்பித்து நிற்க யாரையும் பொருட்படுத்தாது வீரன் மேலே சென்று விட்டான். இன்னும் உங்களுக்குள்ள சடவு தீரலையா மீனாள்? அபி கேட்டிட, நீயே இப்போ அவனா என கேட்டார் மீனாட்சி. நான் பார்த்துக்கிடுறேன் என்று மீனாள் மெல்ல அறைக்குள் நுழைந்தாள். வீரன் சன்னல் திண்டில் அமர்ந்திருந்தான். தயங்கித்தான் அவன் அருகில் சென்று நின்றாள். மீனாள் வந்து நின்றது தெரிந்தும் வீரன் தன் பார்வையை திருப்பவில்லை. மாமா மெதுவாக அழைத்திட வேகமாக திரும்பி வாயில் விரல் வைத்து மூச் என்றவனின் விழிகள் தீக்கங்குகளாக கனன்றது. அடக்கி வைத்த அவனது மொத்த கோபம் மற்றும் வலியின் வெளிப்பாடு அது. மாமா போயிடுடி, போயிடு அடக்கப்பட்ட சீற்றமாக கூறினான். இதுக்காக தாண்டி என்னைய விட்டு போகணும்னு அத்தனை இடும்பு பண்ண? குழந்தைக்காக உன்னைய நான் கட்டிக்கிட்டேன்னு நினைச்சிட்டல்ல. உன் மூலமா என் குழந்தை வரணும்னு ஆசைப்பட்டேனே தவிர குழந்தைக்காக உன்னைய கட்டிக்கிடல என்றான் உணர்ச்சி பிழம்பாய். தப்புதே மாமா, கெருக்கு பிடிச்ச கணக்கா நடந்துக்கிட்ட என்றவள் முகம் முடியழ. அழுதே உசுர உருவாதாத்தா, முடியலடி என்றான் நொறுங்கிவிட்ட குரலில். இப்போ இருக்க சூழலுக்கு உன்னைய வார்த்தையால வதச்சிடுவனோன்னு அச்சமா இருக்கு. நீ என்னைய வேணாம்னு அத்தனை அடமா நின்னது இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்குது. உன்னைய வெறுக்க வச்சிடாதத்தா, நீ அங்கிருக்கிறதே 2 பேருக்கும் நல்லது என்றான். அவன் பொறுமையாக சொன்னாலும் அவனின் மனவழி அப்பட்டமாக குரலில் தெரிந்தது. மாமா என்னைய போக சொல்லாத மாமா, நீ இல்லாம இந்த கொஞ்ச நாள் செத்து போன மாதிரி இருந்துச்சு. இதுல நீயே என்னைய வேணாம்னு சொன்னாக்கா உண்மையிலேயே செத்து. வேகமாக அவளின் வாயினை தன் கரம் கொண்டு மூடியிருந்தான். வழியே ததடி என்றவன் தன்னவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து அணைத்து விடுவித்தான். மாமா போ படுத்தா என்றவனின் மனம் அவன் அவளுக்காக துடித்த போதும் முன்பு போல் இயல்பாய் அவளுடன் இருந்திட அவனால் முடியவில்லை. இதனையும் அவனின் தங்கத்திற்காக வீரன் கடந்து வருவான். யான் நீயே 40. திருமணமாகி 5 வருடங்கள் கழித்து மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு பின்னர் மீனாள் தாய்மையடைந்திருப்பது குடும்பத்தாருக்கு எத்தனை மகிழ்வை கொடுத்தது என்பதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. மீனாளை அனைவரும் உள்ளங்கையில் வைத்து தாங்கினர் என்றுதான் சொல்ல வேண்டும். சில நாட்களுக்கு தொடர்பே இல்லாது இருந்த கௌதம் சுபா கூட மீனாளிடம் தினமும் உரையாடத் துவங்கியிருந்தனர். எல்லோரும் மீனாளின் கண்ணசைவுக்கு நடந்து கொண்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்களை இப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் போது அவளின் வீரன் சும்மா இருந்திடுவானா என்ன? தற்போது மீனாளுக்கு 6ஆம் மாதம் முடிவை எட்டியுள்ளது. கடந்து சென்ற 4 மாதங்களில் வீரன் மீனாளிடம் பேசிய வார்த்தைகளை விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் அவளின் சிறு அசைவுகளுக்கும் அவளை தன் நெஞ்சில் சுமந்தாள். அவனால் மீனாள் தான் சொல்ல சொல்ல கேட்காது தன்னை வேண்டாம் என்று சொல்லிச் சென்ற ரணம் இன்னமும் பசுமையாய் அவனை அலைக்கழித்தது. மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதுபோல் ஒரு முடிவினை மீனாள் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவே தனக்கு வழி கொடுக்கிறதென தெரிந்தும் தள்ளி நிற்கிறான். அவனுக்கு இப்படி இருப்பது பிடிக்கவில்லை. அந்நாளை கடந்து வர பல வகையில் முயற்சி செய்து விட்டான். ஆனால் முடியவில்லை. அதற்காகவெல்லாம் அவன் தன் தங்கத்தையும் அவளின் சிப்பியில் குடிகொண்டுள்ள தன் மகவையும் ஒதுக்கி விடவில்லை. அவர்களுடனான ஒவ்வொரு நொடியையும் மௌனத்தாலேயே ஆழ்ந்து அனுபவித்தான். எப்போதும் வீரன் தான் மீனாள் பின்னால் சுற்றி இருக்கிறான். இப்போதெல்லாம் மீனாள் வீரனை சுற்றி வருகிறாள். அவளின் ஒவ்வொரு மணித்துளியும் அவனுடன் தான். அவன் பேசுகிறானா பேசவில்லையா அதை பற்றி எல்லாம் அவள் கண்டு கொள்ளவில்லை. அவனுடன் தான் இருக்க வேண்டும். தன் இருப்பை அவன் விரும்புகிறான். இதுவே தனக்கு போதுமென அவன் செய்வதையெல்லாம் காதலாக ஏற்றுக்கொள்கிறாள். வீரன் தான் பேச்சினை குறைத்துக் கொண்டான். ஆனால் மீனாள் அவனுக்கும் சேர்த்து பேசினாள். வீரனுக்கு பெண் குழந்தை என்றால் பிடித்தம். நாச்சுக்கு பையன் பிறந்த போதே பெண் குழந்தை எதிர்பார்த்தேன் என்று சொல்லி இருக்க தனக்கு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டுமென மதுரை மீனாட்சியிடம் நித்தம் வேண்டுபவள் தன் மகளை வைத்து வீரனுடன் உரையாடுவதை பழமையாக கொண்டிருந்தாள்.
9ஆம் மாதம் தொடக்கத்திலிருந்து விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என அலுவலகம் சென்று கொண்டுதான் இருக்கிறாள். வீரன் தான் அழைத்து சென்று அழைத்து வருவான். பணி நேரத்திலையும் சரியாக பழச்சாறு, உணவு என யாரையும் கருத்தில் கொள்ளாது எடுத்து செல்பவன் அவள் உண்ட பிறகே திரும்புவான். தினமும் ஒரு முறையாவது தங்கம் கூப்பிடு மாமா என்று கேட்டு விடுவாள். அவனுக்குத்தான் அழைத்திட மனம் இறங்கவில்லை. அன்று பணிகள் அனைத்தும் முடிந்திருக்க வீரனுக்கு அழைத்து வர கோரினாள். நான் முக்கியமான சூழல நிக்கேன், லிங்குவ அனுப்புறேன் என்று வீரன் சொல்ல, எனக்கு நீயே வரணும் மாட்டிக்குமாமா என்றாள். முடியாதடி என்று பட்டென்று வைத்திருந்தான். மீனால் வீரனின் அச்செயலுக்கு வருந்தவோ கவலைப்படவோ இல்லை. அவளுக்கு தெரியும் தன்னிடம் மறுப்பவன் உடனடியாக செய்து முடிப்பான் என்று. அது எதுவாக இருந்தாலும் இன்னும் 10 நிமிடத்தில் வீரன் தன் முன்னிருப்பான் என்று அறிந்திருந்தவள் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு அலுவலக வாயிலை அடைய வீரன் அவ்வளாகத்தின் உள் நுழைந்திருந்தான். கணவனை கண்டதும் முகமெல்லாம் ஒளிர அடி வைத்தவளின் முன்னே வெள்ளை நிற வேட்டி சட்டையில் மீசையை முறுக்கிக் கொண்டு ஒருவன் வந்து நின்றான். அவனை கண்டதும் மீனால் கடந்து செல்ல முயல, எங்க போறீங்க மேடம், ஒரு கையெழுத்து போட்டுட்டு போறது என்று மறைத்தான். உங்க பேப்பர்ஸ் எதுவும் உண்மையா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேனே, திரும்ப வந்து கேட்டா எப்படி கையெழுத்து போட முடியும்? நேர்மையா ஃபைல் பண்ணுங்க, கையெழுத்து போடுற என்ற மீனால் அவனை தாண்டி கொண்டு வேக எட்டுகள் வைத்து வீரனை நோக்கி செல்வதற்குள் அவளிடம் வீரன் ஓடி வந்திருந்தான். மெதுவா நடடி, என்னவோ போருக்கு போறவ மாதிரித்தே நடப்ப என்று கடிந்து கொண்டவன் அவளின் தோளை சுற்றி கை போட்டவனாக தனக்குள் அணைவாக வைத்து நடத்தி சென்றான். இவங்க உங்க சம்சாரமுங்களா அண்ணே? அவர்களின் முன் வந்து வீரனிடம் கேட்டான் அவன். நீ ரத்னம் இல்ல என்ற வீரன் மீனாலை ஏறிட, ரோடு கான்ட்ராக்டர், பேப்பர்ஸ் எதுவும் சரியா இல்ல மாமா என்றாள் மீனாள். இது உன் வேலை, எனக்கு என்னத்துக்கு தான் விளக்கம் கொடுக்கற? சரி, எதுன்னு படுதோ அதை செய் என்ற வீரன். சரி ரத்னம், பரவ பார்க்கலாம் என்று நகர்ந்தான். என்னென்ன விஷயம் தெரிஞ்சு நீ பாட்டுக்கு போற கேட்ட ரத்தினம் வீரன் பார்த்த பார்வையில் வாயினை மூடிக்கொண்டான். தொழில் வேற, பழக்கம் வேற ரத்னம் என்ற வீரன் வண்டியின் கதவினை திறந்து மீனாலை அமர வைத்ததோடு வெளியில் தொங்கிய மீனாளின் புடவை தலைப்பை குனிந்து எடுத்து அவளின் மடியில் வைத்து கதவினை சாற்றினான். தங்களையே பார்த்து கொண்டிருந்த ரத்தினத்தின் அருகில் வந்தவன் அவனின் தோளில் கை போட்டு மீசையை முறுக்கியவாறு தன் முகபாவனையை மீனாளுக்கு மறைத்தவன், அவ யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, நீயா ஒதுங்கிக்க. இல்ல என்றவன் பார்வையிலேயே வீரனை பற்றி அறிந்திருந்த ரத்தினம், மதனி பக்கமே திரும்ப மாட்டேங்க என்று ஓடியிருந்தான். வீரன் வண்டியில் ஏறி இயக்கிட, அவங்கள தெரியுமா மாமா என கேட்டாள் மீனாள். அவன் அப்பா பழக்கம், ஹோட்டல் வச்சிருக்காங்க என்றவன் வண்டியை வளைத்து திருப்பி சாலையில் சீராக விட்டான். அவங்கள விரட்டனியா மாமா? என்னத்துக்கு? அப்ப என்ன பேசுன? அவ ஐயாவை கேட்டேன்னு சொன்ன, நம்பிட்டேன். ரொம்ப நாளுக்கு பிறகு நீளமா பேசியிருக்க மாமா. மீனாளின் கண்கள் கலங்கியது. வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் வீரன் பழைய மாதிரி தன்னுடன் இல்லை என்பதில் அவளுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்தது. என்றுதான் அதனை வெளிக்காட்டுகிறாள். துடித்து விட்டான் வீரன். தன்னையே நிந்தித்தான் மனதில். என்னத்துக்கு கண்ணுல தண்ணி, சரியா போவும் என்றவனுக்கே அந்நாள் எப்போவென்று தெரியவில்லை. வீரனின் தோளில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள் மீனாள். வீட்டிற்கு அழைத்து வந்தவன் மீனாளை அறைக்கு போக சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்று 10 நிமிடத்தில் ஒரு கையில் சுடுநீரும் மற்றொரு கையில் பழச்சாறுமாக மேலேறினான். பார்த்து கொண்டிருந்த அபிக்கு அத்தனை மகிழ்ச்சி. இது மீனாள் கருவுற்று இருப்பது தெரிந்த நாள் முதல் நடப்பதுதான். ஆனால் இக்காட்சியை கண்டு மகிழ்வதற்காகவே அவர்கள் வரும் நேரம் அபி அங்கு அமர்ந்திடுவார். கண்ணு போடாதட்டி, மீனாட்சி தினமும் அபியிடம் சொல்வது வாடிக்கையாயிற்று. வீரன் வரும்போது மீனாள் தயாராக கால்களை தொங்க போட்டு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவளின் கையில் குவளையை அளித்தவன் குளியலறை சென்று அரைவட்ட பக்கெட் கொண்டு வந்து இதமான சூட்டில் நீரினை விழாவி தன்னவளின் பாதத்தை நீரில் அமிழ தானே எடுத்து வைத்தான். மீனாளின் அலைபேசி எடுத்து 10 நிமிடத்தில் அலாரம் வைத்தவன், உறங்கிடாதத்தான், அலாரம் அடிச்சது காலை எடுத்துடு, பிறகு கீழே போய் அப்பத்தா கிட்ட பேசிட்டுரு, இல்லைன்னா ஓய்விடு, பக்கெட் தூக்கி வைக்கிறேன்னு எதுவும் செய்யாத, நான் வந்து பாத்துக்கிறேன், முக்கியமான சொல்லி என்று காளி குவளையை வாங்கி கொண்டு வெளியேறினான். செல்லும் கணவனின் மீது நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி பல்கி பெருகும் காதலில் அவள்தான் திண்டாடி போனாள். முன்ன மாதிரி இருக்க முடியலடி என்று சொல்பவன் தான் முன்பை காட்டிலும் பல மடங்கு காதலை அவளிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். முத்தா மாமா. அவளின் ஓசை முத்தம் அவனின் முதுகை திண்டியது. திரும்பி பார்த்தவன் அவளின் பார்வையின் வசீகரித்து விலகினான். அங்க எங்கென்று தேடிச் சென்றவன்,
காலுக்கு தண்ணி வச்சிருக்க, அப்படியே உறங்கிடுவான், நீர் பிடிச்சுக்கும், நீ போய் சித்த பாத்துக்கத்தா என்று சொல்லிவிட்டே தன்னுடைய அலுவல் காண சென்றான். குழந்தைகள் இருவரும் அபியிடம் இருக்க அங்கேயும் மீனாளிடம் சென்று அவளின் கால் வீக்கம் குறையும் மட்டும் உடன் இருந்தவள் பிள்ளைகள் பசிக்கு அழ மீனாளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கீழே ஓடினாள். அடுத்த சில நிமிடங்களில் மீனாக்கு பிடித்த தங்கள் ஹோட்டல் உணவினை கொண்டு வந்த லிங்கம், சாப்பிடுத்தான், சாப்பிட்டு கீழே மேலன்னு 2 தரம் ஏறி இறங்கிப்படு, அண்ணன் வாரதுக்குள்ள சரியா போவோம் என்றவன் அங்கிருந்து நீர் நிரம்பிய பக்கெட்டை எடுத்து சென்று குளியலறைக்குள் வைத்து விட்டு வந்தான். அடுத்து பாண்டியன் வர மீனாள் லிங்கம் கொடுத்த உணவினை தனக்கு பின் மறைத்தாள். இந்தாத்தா, வெள்ளம் போட்ட தேங்காய் பூ உனக்கு பிடிக்குமே, எனக்குன்னு அபிகிட்ட கேட்டு வாங்கினேன், 2 பேரும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாதீங்க என்று கிண்ணத்தை மீனாளின் கையில் கொடுத்தவர், உங்குத்தான், வெண்ணி கொண்டார, சாப்பிட்டுட்டு குடிச்சு புட்டாக்கா நெஞ்சு கறிக்காது என்று சென்றார். இன்னும் சத்த நேரத்துல மருத மாமா வருவாரு, நான் போறேன், போட்டு கொடுத்துடாதத்தா என்று சிரித்தவனாக லிங்கம் வெளியேற அவன் சொல்லியது போலவே சில நிமிடங்களில் மருதன் வந்தார். அம்மா குழிப்பணியாரம் ஊத்துனா, உனக்கு பிடிக்குமே, என்ன அதிகம் இல்லாம எனக்குன்னு சுட்டதை மறைச்சு கொண்டாந்த என்று தன் மேல் துண்டில் மறைத்து கொண்டு வந்த வாழை இலையில் சுற்றப்பட்ட பணியாரங்களை எடுத்து மகளிடம் கொடுத்தவர் தானே ஒன்றை எடுத்து ஊட்டிவிட்டு, மெல்ல உங்கு மீனா என்று அவளின் தலையை பரிவாக வருடிச் சென்றார். கீழே கூடத்தில் அமர்ந்திருந்த அபியும் மீனாட்சியும் 3 ஆண்களையும் கவனித்தாலும் கண்டு கொள்ளவில்லை. பிரேமக்காங்கல வருவியா, அவனும் என்னத்தையாவது எடுத்துக்கிட்டு அபி கேட்டிட மீனாட்சி பதில் கூறினார். அமிழ்தன் வந்து அதட்டினால்தான் அடங்குவியாங்க என்று அபி சொல்ல, மாமா எம்புட்டோ சொல்லி அழுத்து போச்சுது, இவங்க அடங்குற மாதிரி தெரியல என்று சிரித்து கொண்டே வந்தால் அங்கை. நான் போய் கஷாயம் வச்சு வைக்கிறேன், அப்புறம் பாதி ராத்திரிக்கு அமிழ்தம் வைக்கணும் என்று எழுந்து சென்றார் அபி. சற்று நேரத்திற்கெல்லாம் வேலை முடித்து வீரன் வர பாண்டியனும் லிங்கமும் அவனின் முகம் கூட காணவில்லை. மும்முரமாக பேசிக் கொண்டிருப்பதை போல் காட்டிக்கொண்டனர். மருதன் வீரனுக்கு பயந்து எப்போதோ சென்றிருந்தார். அவர்களின் பாவனையில் அங்கை சிரித்து விட்டாள். அப்போதும் இருவரும் தங்கள் நிலையில் மாற்றமில்லை என்று அமர்ந்திருந்தனர். அந்நேரம் மீனாளை பார்க்கவென்று வந்த பிரேம் வீரன் பார்த்த பார்வையில், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மாமா, மீனை உறங்கி இருக்கும்ல, காலையில வரேன் என்று அப்படியே திரும்பி சென்றிருந்தான். அவனது கையில் சிறு பை இருந்ததை கண்டு மீனாட்சி கூட சிரித்து விட்டார். சாப்பிட்டாளா அங்கை? சாப்பிட்டிருக்கும் மாமா. அங்கு பாயில் தவிழ்ந்து கொண்டிருந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சிய வீரன் உணவினை முடித்து கொண்டே மேல் சென்றான். மீனாள் மெத்தையில் கால் நீட்டி அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். இன்னைக்கு என்னென்ன டெலிவரி ஆச்சுது கேட்டுக்கொண்டே ஆடை மாற்றியவன் அவள் அருகில் வந்து அமர்ந்து அவளின் பாதத்தை ஆராய்ந்தான். வீக்கம் வாடி இருந்தது. இருப்பினும் எண்ணெய் எடுத்து மெல்ல நீவியபடி தேய்த்து விட்டு கை கழுவி வந்தான். கேட்டதுக்கு பதில காங்கல? அங்கன இருக்கு மாமா, எதுவும் உங்களை, நான் ஆசைக்குன்னு சாப்பிட்டா ராவல உனக்கு தொல்லையாகி போகுது என்று முகம் சுருக்கி கூறியவள் மேசையை காண்பித்தாள். என்னென்ன என்று பார்வையிட்டவன், நல்ல வேளை உனக்கு மசக்க அம்புட்டுக்கு இல்லை, இல்லாட்டி இதெல்லாம் உள்ள போற வேகத்துக்கு வா வரும் என்றவன், கொஞ்சம் கொஞ்சம் உங்கு, இதோ வாரேன் என்று கீழ் சென்றார். அபி தயாராக வைத்திருந்த கஷாயத்தை வீரனிடம் நீட்டினார். மெல்ல புன்னகைத்தபடி வாங்கி கொண்டான். சொன்னா கேட்கிறதே இல்லை, உங்க அக்கறையை இப்படித்தேன் காட்டணுமாடே என்று லிங்கத்திடம் கேட்ட வீரன் பாண்டியன் பம்மியதில் இதழ் விரித்தவனாக மேலேறி இருந்தான். வீரன் சொல்லியபடி 3 உணவிலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட மீனால், இதெல்லாம் வேஸ்டா போகுமே மாமா என்று அவனிடம் கெஞ்சி கொஞ்சி முழுவதும் உண்டு முடித்த சில நிமிடங்களில் படுக்க முடியாத அவஸ்தையாக நெளிந்து அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவளிடம் கஷாயத்தை கொடுத்து குடிக்க வைத்து அவள் உறங்கிய பின்னரே அணைத்து கொண்டு தானும் உறங்கி போனான். நள்ளிரவு கடந்திருந்தது. அதுவரை மீனால் இல்லாத அறையில் இருக்க பிடிக்காது அங்கும் இங்கும் என நடந்து கொண்டிருந்த வீரன் அப்போதுதான் உறக்கத்திற்கு சென்றான். கதவு தட்டும் ஓசையில் மெல்ல எழுந்தவன் நேரத்தை பார்க்க ஒன்றை தொட்டுக்கொள்ள சில நிமிடங்கள் இருந்தது. லிங்கு என்று குரல் கொடுத்தவனாக எழுந்து வந்து கதவினை திறக்க மூச்சு வாங்கிட மீனால் நின்று கொண்டிருந்தாள். எம்புட்டு சொல்லியும் கேட்கல மாமா, அடமா நின்னு வந்துட்டா என்று உடன் நின்றிருந்த பிரேம் குற்றம் வாசித்தான். நீ பார்த்து போடே என்ற வீரன் அப்போதுதான் கவனித்தான். வீட்டு வாயிலை திறக்க மீனால் தட்டியதில் மற்றவர்களும் எழுந்து வந்திருந்தனர். வீரன் பார்த்த பார்வையில் எல்லோரும் சென்றிட, உன் மாமன ஒரு நாள் ராவு தனியா விடமாட்டியாத்தா என்று கேலி செய்த லிங்கத்தை வீரன் அடிக்க வர அறைக்குள் ஓடியிருந்தான். உங்க லவ்ஸுக்கு எங்களை ஆட்டி வைக்கிறீங்க மாமா என்று பிரேம், அடிங்க என்று வீரன் வேட்டியை மடித்து கட்டியதில் ஓடியே இருந்தான்.
எதுக்கு இம்புட்டு அவசரம் என்று கேட்டபோதும் அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தவன் மீனாளின் முகத்தை தன் வேட்டி நுனியால் துடைத்து விட்டான். நீ இல்லாம உறங்க முடியல மாமா என்றவள் அவனின் இடையோடு கையிட்டு கட்டி கொண்டாள். அன்றுதான் வளைகாப்பு முடித்து மாலை போல் தனது இல்லம் சென்றிருந்தாள். 7ஆம் மாதமே வைப்பதற்கு மகா ஏற்பாடு செய்ய வீரனின் முகம் பார்த்தே அவனால் மட்டுமல்ல தன்னாலும் தன் மாமா இல்லாது இருக்க முடியாதென 9வது மாதம் வைத்துக் கொள்ளலாமென உறுதியாக கூறிட 9ஆம் மாதம் தொடங்கியதும் மகா அடமாக நின்று வளைகாப்பு நடத்தி மகளை வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்க சில மணி நேரங்கள் கூட வீரனின்றி இருந்திட முடியாது அந்த இரவு வேளையில் அவனை தேடி வந்திருந்தாள். என்ன மாமா எதுவும் பேசல? தன்னை அணைத்திருந்தவளின் தலையை தனக்குள் அழித்துக் கொண்டிருந்த வீரனின் மௌனம் அவளை கொன்றிட கேட்டிருந்தாள். நீதே நான் வேணாம்னு அம்புட்டு இடும்பு பண்ணவளான்னு ரோசிக்கிற என்று வீரனை பிரிந்து தள்ளி நிறுத்தியவள், அதை மறக்கவே மாட்டியா மாமா என்று கலங்கி போன குரலில் கேட்டு, பொறவு நீ கூப்பிட்டது வந்துட்டேன் தானே என்றால் கண்ணீர் வழிய. மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்திருந்தவன், நான் இல்லாம இருக்க முடியலன்னு 4-5 மணி நேரத்துல என்ன தேடி வந்தவ அப்போ 40 நாள் இருந்ததானே என கேட்டான். அவளின் விளக்கங்கள் யாவும் தெரிந்தே கேட்டான். நான் சொல்லாமலே உனக்கு காரணம் விளங்குமாமா? நானா சொல்லணுமா? அன்னைக்கு நீ சொல்றது காது கொடுத்து கேட்டிருக்கணும் மாட்டிக்கு. தப்புதான். என்ன பண்ணட்டும் மாமா? ஒரு முத்தம் தாடி. அழுது கொண்டிருந்தவளின் கண்கள் அகல விரிந்தது. மாமா, வலி கொடுத்தது நீயா இருந்தாலும் மருந்து நீதே, உனக்கு தெரியாததா தங்கம்? அவனது வார்த்தையில் பொருள் உணர்ந்தவள் மாமா என்று இழுத்து அணைத்திருந்தாள். அவனது முகமெங்கும் முடிவிலா முத்தத்தை வழங்கிக் கொண்டிருந்தாள். பல மாதங்களுக்கு பின்னரான அவனது தங்கம் என்ற விழிப்பில் மீண்டும் பிறந்திருந்தாள். அவளது முத்தங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்ல முழுதாய் அவளிடம் தன்னை ஒப்புவித்து நின்றிருந்தான். அவனது கரங்கள் அவளின் வயிற்றை அணைவாக பிடித்திருக்க அவர்களின் மகவின் அசைவில் இருவரும் பெரும் மகிழ்வின் ஆர்ப்பரிப்பில் நிகழ்மீண்டனர். இப்பவே உங்க பொண்ணு நம்மள ஒன்னா விட மாட்டேங்கிறா என்று சினுங்கிய மனைவியை ஜன்னல் திண்டிற்கு அழைத்து சென்று தன் மடியில் அமர்த்தி கொண்டான். உன்னையும் என்னையும் சேர்க்கவே பிறந்த விடியம் பொண்ணு என்ற வீரன் அவளின் வயிற்றில் குனிந்து முத்தமிட்டான். வீரன் சொல்வதும் உண்மைதானே. கரு உண்டாகாமல் போயிருந்தால் மீனால் தன் பிடியில் நின்றிருப்பாளே. சாரி மாமா என்றவள் அவனின் மீசையில் இதழொற்றி மீண்டாள். காப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போக கிளம்பியதும் உன் கண்ணு என்ன தேடி அலைஞ்சது பாரு. அந்த நொடி இருந்த கோபம் வருத்தம் எல்லாம் எங்கோ ஓடி போச்சுது தங்கம். அந்த தவிப்பு எனக்காகன்னு அம்புட்டு சந்தோஷம். எப்பவும் நான் தான் உன்னைய தேடி இருக்கேன். நீ இல்லையோன்னு அன்னைக்கு தோணுச்சு. உன் கண்ணுல எனக்கான தேடலை தேடித்த என் மனசு காத்து கிடந்துச்சோ என்னவோ. ஒத்த பார்வையில மொத்தமா கரைச்சிட்டடி என்று அவளின் நெற்றி முட்டினான். லவ் யூ மாமா. நானும் திருப்பி சொல்லணுமாக்கோம். வேணா மாட்டிக்கு என்றவள், எனக்கு உன்னை புரியும் மாமா என்றிருந்தாள். குழந்தைக்கு நோகாத தன் அணைப்பை கூட்டியிருந்தான் வீரன். அதன் பின்னர் அந்த இருளில் மீனாளின் மாமா என்கிற விழிப்பும் வீரனின் தங்க நிற அழைப்பும் பஞ்சமின்றி ஒலித்தது அவ்வறையை நிறைத்தது. அடுத்த 10 நாளில் வீட்டிலிருந்த மீனாள் தனக்கு வழி எடுக்க காற்றினை ஊதி பொறுத்து கொண்டவள் வீட்டில் அத்தனை பேர் இருந்தும் யாருக்கும் சொல்லாது வீரனுக்கு அழைத்தாள். மாமா அவளின் குரலிலேயே கண்டு கொண்டவன், வந்துட்டேன் தங்கம் என்று அப்போதுதான் ஆலையிலிருந்து புறப்பட்டிருந்தவன் புயல் போல் வந்திருந்தான். அவன் வந்த வேகம் கண்டு அனைவரும் பதற, தங்கத்துக்கு வழி வந்துட்டு என்று படிகளில் தாவி ஏறியவன் மீனாளை கைகளில் ஏந்தியபடி கீழே வந்தான். மீனாளின் உதடுகள் மாமா என்று உச்சரித்துக் கொண்டிருக்க அவளின் கைகள் அவனது மார்பு சட்டையை இறுக பற்றியிருந்தது. அதிலேயே அவனது வலியை உள்வாங்கியவனின் கண்கள் கண்ணீரை சொரிந்தது. லிங்க ஹோட்டலிற்கு சென்றிருக்க அங்கே காரினை எடுத்து இயக்கி இருந்தாள். அவர்களுடன் மீனாட்சி ஏறிக்கொள்ள, எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு வரசா வாங்க என்று அபி மற்றும் பாண்டியனிடம் சொல்லி மருத்துவமனைக்கு புறப்பட்டிருந்தனர். அரை மணியில் அனைவரும் மருத்துவமனையில் கூடிவிட்டனர். பிரசவ பகுதிக்கு வெளியில் தன் உள்ளத்து தவிப்பை எல்லாம் உள்ளுக்குள் மறைத்தவனாக வீரன் நின்றிருக்க சில மணி நேரத்தில் வீரா என்கிற அவனின் தங்கப்பொண்ணுவின் அலறலில் அவனது தேகம் சிலிர்த்து அடங்கியதென்றால் குடும்பத்தினர் அனைவருக்கும் இருவரின் நேசத்தின் ஆழம் புரிந்தது. சில நிமிடங்களில் செவிலி குழந்தையை வெளியில் கொண்டு வர மீனாட்சியை வாங்கிட சொல்லிய வீரன் மனைவியை தேடி அறைக்குள் சென்றான். அத்ததே முதலில் வாங்குவேன் என்று நாச்சிதான் குழந்தையை கையில் வாங்கி முதலில் சீராட்டினார். தங்கம் ஓய்ந்து கலைந்த நிலையிலும் மனைவியை காதலாக ரசித்தான் வீரன். அவளிடம் சோபையான புன்னகை, அவளின் வறண்ட இதழில் முத்தம் பதித்தவன், என் உசுர உருவறதே உன் சோழிய போச்சுத்தா என்று செல்லமாக வைத்தான். சிறு சிறு வார்த்தையிலும் காதலை காட்டிடுபவனின் நேசம் இப்போதும் அவளை மலைக்கச் செய்தது. குழந்தை எங்க மாமா?
மீனாள் கேட்டுக்கொண்டிருக்க எல்லோரும் தூக்கி கொஞ்சம் முடித்திருக்க லிங்கம் தன் மகளை ஏந்தி வந்து வீரனின் கைகளில் கொடுத்தான். புள்ளைய கூட பார்க்காம ஓடி வந்தாச்சு என்ற அங்கை அப்படியே மாமாவை உரிச்சு வச்சிருக்கா என்றாள். புருஷனை விட்டு போட்டு ஒரு நாள் கூட இல்லாம ஒட்டிக்கிட்டே திரிஞ்சாக்கா புருஷன் மாறிதேன் குழந்தை பிறக்கும் என்று மீனாட்சி கேலி செய்ய புன்னகையோடு கணவனின் மார்பில் முகம் மறைத்தாள் மீனாள். சிறிது நேரத்தில் மூவருக்கும் தனிமை கொடுத்து எல்லோரும் விலகி சென்றிட தானே மகளுக்கு அமுதூட்டிட மனைவிக்கு உதவி செய்தான் வீரன். மீனாள் உண்டாகி இருக்கிறாள் என தெரிந்த கணம் முதல் அவளுக்கான ஒவ்வொன்றையும் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டான். 2ஆம் நாள் மாலை போல் வீட்டிற்கு வர மீனாள் குழந்தை அருகே அவர்களின் தேவைக்கென யாரையும் வீரன் அருகில் விடவில்லை. தானே அனைத்தையும் செய்தான். பொண்ணுங்களுக்கு சிலது அம்மா மட்டும்தான் இம்மாதிரி நேரத்துல செய்ய முடியாமல்தான் என்று மூத்த பெண்கள் மூவர் சொல்லியும் வீரன் கேட்காது நான் செய்வேன் என்று அவர்களின் வாயினை அடைத்திருந்தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமாமா? ஒரு நாள் இரவில் மீனாள் கேட்டிட உங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன், இனியும் தேவையான எல்லாம் தெரிஞ்சுப்பேன் என்றவனை காதலாக மீனாள் அணைத்த நொடி அவர்களின் புதல்வி வீறிட்டு அழுது இருவரையும் விளக்கியிருந்தாள். வீரனிடம் அப்படி ஒரு சிரிப்பு. மீனாள் வீரனை முறைக்க குழந்தையின் சத்தம் அதிகரித்தது. ரொம்ப பண்றா மாமா என்று புகார் வாசித்த மீனாள் குழந்தையை தாய்மையாக அள்ளி அணைத்து மார்போடு உறவாடினாள். நாட்கள் அவர்களுக்கு மட்டுமேயாக மிக மிக சந்தோஷமாக செல்ல குழந்தைக்கு தங்க வெண்ணிலா என்று பெயர் சூட்டினான் வீரன். குழந்தைக்கு அப்பெயரை வைக்க கூடாது, நீ என்னைய மட்டுமே தங்கம்னு கூப்பிடணும் என மீனாள் செய்த அலும்பை இப்போது நினைத்தாலும் வீரனுக்கு சிரிப்பு வரும். ஒரு வழியாக மகளை தங்கம் என அழைக்க மாட்டேன் என்று வீரன் வாக்களித்த பின்னரே மீனாள் அப்பெயர் வைத்திட ஒப்புதல் வழங்கினாள். இடைப்பட்ட நாட்களில் கௌஷிக், சுபா, கௌதம் மற்றும் சுந்தரேசன் நால்வரும் வந்து பார்த்து சென்றனர். வசந்தி மற்றும் நல்லானை மொத்தமாக தங்களின் வாழ்வில் இருந்து விலக்கி வைத்திருந்தனர். அவர்கள் இப்போது என்ன செய்கின்றனர் என்பதை தெரிந்து கொள்ள கூட யாருக்கும் விருப்பமில்லை. கரியனிடம் வெண்ணிலாவை 3ஆம் மாதம் தொடங்கியது முதல் பழக விட்டிருந்தான் வீரன். இப்போது அவள் உறங்க வேண்டுமென்றால் கரியனின் கழுத்து மணியின் ஓசை தாலாட்டாக ஒலிக்க வேண்டும். காத்திருந்து பெற்ற செல்வம் என்பதால் வெண்ணிலா அனைவருக்கும் செல்லமாகி போனாள். பிரேம் மற்றும் லிங்குவிற்கு ஆண் பிள்ளைகள் என்பதால் இருவருக்கும் வெண்ணிலா தனக்குத்தான் என்று அடிக்கடி முட்டிக்கொள்ளும். அதனை தீர்த்து வைத்திடவே வீரனுக்கு பொழுது சரியாக இருக்கும். வேணும்னா இன்னொரு பொண்ணு பெத்து தாரேன், சின்ன பிள்ளையாட்டு குழந்தை முன்னாடி சலம்பிக்காதீங்கடே, யாரு குழந்தைனே தெரிய மாட்டேங்குது என்ற வீரனின் அதட்டலில் தான் இருவரும் அமைதியாவர். நாட்கள் சொல்லிக் கொள்ள முடியா வரையறைக்குள் அடங்கிடாத மகிழ்வில் வேகமாக விரைந்தோடியது. வெண்ணிலாவுக்கு 2 வயது ஆகியிருந்தது. பொங்கல் தினம். போகி கும்பிட அனைவரும் கிணற்று வயலில் கூடியிருந்தனர். வெண்ணிலா தனது அண்ணன்களுடனும் நாச்சியின் மகனுடனும் சேர்ந்து கரியனுடன் விளையாடி கொண்டிருக்க மீனாட்சி அவர்களை கவனித்தபடி இருந்தார். நாச்சியின் மகன் நித்ரன் மூத்தவன் என்பதால் மூவரும் அவனின் சொல்லுக்கு அன்பாய் கட்டுப்படுவர். வீட்டு பெண்கள் படையலுக்கு வேண்டிய உணவு வகைகளை சமைத்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் படையலிட்டு சாமி கும்பிட்டு அனைவரும் ஒன்றாக உணவருந்திய தருணம். வருடா வருடம் இந்த ஒற்றுமை அன்பு தொடர வேண்டுமென அனைவரின் மனமும் ஒன்று போல் எண்ணியது. அனைவரும் வட்டமாக அமர்ந்து பேசிட இப்படி ஒரு நாச்சியன கல்யாண விஷயத்துல ஆரம்பிச்சது. மனசுக்கு நிறைவா வாழ்க்கையின் நாடுவே ஓடிட்டு இருக்கு என்ற மருதன் சொல்லை பாண்டியன் ஆமோதித்தார். அடுத்து அங்கு பேச்சுக்கும் சிரிப்புக்கும் பஞ்சமில்லாத நேரம் கழிந்தது. மீனாட்சி படையலில் வைத்த மஞ்சள் கயிற்றினை ஒவ்வொருத்தருக்கும் கையில் கட்டிக்கொள்ள கொடுத்திட மீனாள் தன்னுடைய கயிற்றை வீரனிடம் கொடுத்து தன் கையினை அவனிடம் நீட்டினாள். எப்போது அந்த கயிற்றை தாலி என சொல்லி வீரன் தன்னவளின் கையில் கட்டினானோ அது முதல் மீனாள் அக்கயிற்றை அவிழ்த்ததே இல்லை. முதல் முறை அவன் கட்டிய கயிறு அடுத்த பொங்கல் வருவதற்குள் அவளை அவனது மனைவியாக்கி இருந்தது. ஒவ்வொரு வருடமும் வீரன் தான் அக்கயிற்றினை அவிழ்த்து புதிய கயிறை மாற்றி கட்டிவிடுவான். இன்றும் விழிப்பார்வையால் உள்ளத்து நேசத்தை தன்னவளுக்கு கடத்தியவனாக கட்டிவிட்டவனின் உதடுகள் தங்கம் என்று மெல்ல அசைந்தது. அவன் இதுவரை சொல்லியே இராத காதலின் வார்த்தை அந்த தங்கம் என்ற விழிப்பில் பொதிந்துள்ளது என்பதை அவனது நேசத்தால் கண்டு கொண்டவளுக்கு எப்போதும் போல் இப்போதும் அவனின் மீது காதல் ஊற்றெடுத்தது. அனைவரும் வீடு திரும்பிவிட வீரனும் மீனாளும் அங்கேயே தேங்கினர். பிள்ளைகளை பெரியவர்கள் தூக்கிச் சென்றிருந்தனர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா. தென்னந்தோப்பு வழியாக சென்று கொண்டிருக்க அங்கே லிங்கத்திடம் கூறினாள். லிங்கத்திற்கு அங்கே அவளது காதலை அடமாக அங்கு வைத்து சொல்லிய நாள் நினைவிலழ பட்டென்று அவளின் கன்னத்தில் இதரொற்றி விலகியிருந்தாள். மாமா தேங்க்ஸ் டி பொண்டாட்டி என்ற லிங்கம், நீ மட்டும் அடமா லவ் பண்ணாம இருந்திருந்தினாக்கா
நான் இம்புட்டு அழகான வாழ்க்கை இழந்திருப்பேன் என தன் தோளோடு அணைத்து பிடித்தான் லிங்கம். அங்கை காதலாக அவனது அணைப்புக்குள் அடங்கி நின்றான். மாந்தோப்பு சிலுசிலுவென வீசிய வாடை காற்றில் உடல் குளிர கணவனின் கைகளில் பாந்தமாக பொருந்தி இருந்தால் வீரனின் மீனாள். இருவருக்கும் அப்படியொரு இதம். வாழ்வு மிக மிக அழகாய் சென்று கொண்டிருக்க இருவரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு காதலை பகிர்ந்திட வேறென்ன வேண்டுமாம்? ஒவ்வொரு நொடியையும் காதலாக மட்டுமே வாழ்ந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். உன் கைக்குள்ள இருக்கும்போது இந்த வாழ்க்கையையே முழுசா வாழ்ந்து பார்த்துட்டா மாதிரி இருக்குமாமா என்ற மீனால் நொடியில் தாங்கள் அனுபவித்த வழி நிறைந்த பக்கங்களை மனதில் ஓட்டி பார்த்திருந்தாள். உன்னைய நிறைய நோகடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேல மாமா, அம்புட்டு என் மேல என் தங்க பொண்ணுக்கு இருக்கும் நேச மாட்டிக்கடி என்று அவளை நெற்றி முட்டியவன், நான் நீடி என்றான் அணைப்பை கூட்டி. யான் நீயே என்ற குரலில் நேசத்தை கூட்டி விழிகளில் காதலை கூட்டி. அவனுள் அவள் மட்டுமே முழுதாய் நிறைந்திருக்க அவள் அவனுள் தானே அடக்கம். இருவருள் அவர்களின் காதல் அடக்கம். யான் வீரன், நீயே மீனாள். வீரனின் மீனாள், வீரனின் மீனாள். ஹலோ மக்களே, வீரன் தங்க பொண்ணுவோட உறவுகளோ உணர்வுகளோ உங்களை மகிழ்வச்சிருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பெற பிரியதர்ஷினியஸ் நாவல்கள் சேனல்களை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. பிரியதர்ஷினியோட மற்றொரு கதையோட மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் நதியா காசிநாதன். தேங்க்யூ. பாய்.